வானம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. அதை எவனாவது முகடுன்னு சொல்லுவானா? முகடுனா என்ன செய்யணும்? மேல இருந்து வரக்கூடிய தடுக்கக்கூடியதா இருக்கணும் முகடு, கூரை என்பது. இங்கே இருந்து உள்ளது எடுபட்டு வெளியே போகாம இருக்கணும் முகடு என்பது. வானம்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வெட்ட வழி நீங்கள் நினைக்கக்கூடியது காற்றுகளால் அடைக்கப்பட்ட அந்த பகுதி, அது ஒரு கூரையாக இருக்குன்னு சொல்றான். அப்போ இது ஒரு அந்த காலத்தில் உள்ள மக்களாக இருந்தால் கிறுக்குத்தனம் தான் சொல்லணும். இதை வானம் கூரையா என்னத்தை தடுக்குது? அது ஒன்றையுமே தடுக்கலை. மழை பெய்யறதை மட்டும் நாங்கள் சொல்லலை, அதில் மேற்று எதில் நாங்கள் ஆதாரம் வச்சோமோ அந்த நேரத்தில் தம்பி போய் பேசிகிட்டு இருந்தார். நம்ம எதில் கேட்டோம்னு சொன்னால், வானம் கூரை, வானத்தை போய் கூரைனாக்கு சொல்லுவானா? அப்போ குரானில் அப்படி சொல்லப்படுதுன்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்லை. அது அப்போ விஞ்ஞானிகள் அந்த காலத்தில் கூரைன்னு கற்பனை கூட பண்ண இயலாது. இப்போ விஞ்ஞானி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மேலே ஒன்றுமில்லை நினைக்கிறீங்களே இந்த ஆகாயம், அது பல விஷயங்களில் கூரையாக உங்களுக்கு இருக்கிறது. எப்படி கூரையாக இருக்கிறது? சூரியனிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய கதிர்களில் பல வண்ணங்களை சேர்ந்ததான் சூரியனுடைய ஒளி என்பது. அப்போ 7 வண்ணங்களை கொண்டது. அதில் ஒரு வண்ணம் அல்ட்ரா வயலட். இந்த அல்ட்ரா வயலட் என்பது பூமிக்கு நேரடியாக வந்தால் அதனுடைய பாதிப்பு நம்முடைய செல்களை பாதிக்கும், கடைசியில் மனித இனத்தை அழிச்சுப்படும், பலவிதமான சொரிசிறங்குகள்லாம் வந்துருங்கிற மாதிரி நிறைய தீமைகளை பட்டியல் போடுறான். இந்த அல்ட்ரா வயலட் பூமிக்கு வரக்கூடாது என்றால் அங்கே ஒரு தடுப்பு இருக்கணும். அந்த தடுக்கக்கூடிய அந்த காற்றில் சில செட்டப்புகள் இருந்து இந்த ஆகாயம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் பூமி சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் நேரம் பூமியை தாக்கிரும். தாக்காம தடுக்குதுங்கிறது கண்ணுக்கு தெரிகிறது, அனுபவத்தில் அறிகிறது இல்லை, அது மூகடாக இருக்கிறது. அதே மாதிரி மேலே இருந்து சீறி வரக்கூடிய விண்கற்கள் இருக்கிறது. அந்த கல் அப்படி உளிஞ்சு பூமியிலேருந்து வைங்க, அதோட பூமிக்குள்ள 10 இடத்துல விழுந்தா முடிஞ்சு போச்சு, விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்பவும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த செகண்ட்லையும் விண்ணிலிருந்து கற்கள் சீறி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வரக்கூடிய கல்லா வந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த ஆகாயத்தில் நுழைஞ்ச உடனே இதில் உள்ள எதிர்ப்பு சக்தியினால் இரிக்கப்பட்டு சாம்பலாகி அது புலப்புலண்டு என்ன செய்கிறது? செதறடிக்கப்பட்டு விடுகிறது. அதனால தான் இந்த எரிகற்கள் விழுந்தாலும் அது பூமியை தாக்குவதில்லை. நீ பூமி சாதாரண மேலே ஒன்றுமில்லை நினைக்கிற, அது ஒரு கூரையாக இருக்கிறேன்னு சொல்றதா இருந்தா இது எப்படி இது சாதாரண ஒரு சொல்லுன்னு எப்படி சொல்றீங்க? இந்த மழை பெய்யறத பார்த்து சொல்லலாமாங்கிறீங்க. மழையவா நாங்கள் சொன்னோம், நாங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் அவுட் எந்த இடத்துல பண்ணுறோமோ அதை கண்டுக்கிறாம அதை விட்டு வெளியே நின்றுன்னு செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 7 அடுக்குகளாக யூனிவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். வானத்தை 7 அடுக்குகளாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று குரானும் சொல்லுகிறது. மல்டிவேர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கிறோம். இப்படி இல்லாமல் ஒரு மனுஷன் அறிவுக்கு அந்த காலத்தில் சொல்ல முடியும்? இன்றைக்கி அறிவிகளை வச்சு சொல்ல முடியாது. அந்த இது ஒரு சாதாரண சொல்லவும் தேவையும் இல்லையே. குரான் எடுத்துக்கொண்ட கான்செப்டுக்கு இது தேவைப்படாத ஒரு விஷயம். அது பயந்து நடந்துக்கப்பா, ஒழுக்கமாக இருப்பா, அந்த அறிவுரை சொல்ல ஒரு நூல் தான். அதில் கூட ஒரு உதாரணத்துக்கு நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு இறைவன் தன்னை சொல்ல வரும்பொழுது தான் நான் இப்படிலாம் படைச்சிருக்கேன்னு சொல்வதாக இருந்தால் அது இறைவன் சொன்னபடி இருக்குதான்னு அப்படி தானே சிந்திக்கணும். பூமிக்கு அடியில் போக முடியாதுன்னு நாளைக்கு மாறலாங்கிறது மாறாது. பூமிக்கு அடியில் போக முடியாதுங்கிற காரண காரியத்தில் கண்டுபிடிச்சல சொல்கிறான். இந்த 55 டிகிரிக்கு மேலே உள்ள வெப்பத்தை தடுக்கிற அளவுக்கு ஏசியும் ஒன்றும் பண்ணாது, வேலை செய்யாது, எதுவுமே பண்ண முடியாது. அது வெயிட் தாங்குற வெயிட் இருக்குல்ல, இவ்வளோதான் உங்களுக்கு ஏழும். இன்னும் 2 கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட வெயிட் 10 மடங்காகி போயிடும், சட்னியாக போயிடுவீங்கன்னு சொல்கிறான். அப்போ முடியாது என்று விஞ்ஞானி சொன்ன பிறகு தான் நாங்கள் எடுத்து காட்டுறோம். அப்போ இறைவன் என்ன செய்யறான்? பெருமை அடிக்காதேன்னு சொல்கிற இடத்துல நீ என்னடா பெருமை அடிக்க, என்னடா பெரிய சாதிச்சு விட்ட? பூமிக்கு அடியில் போய் மலை அளவுக்கு நீ போக இயலுமா? அவர் குகையில் உளுந்து பார்த்துருப்பாருங்கிறாரு. புகையில உழுவுறதே பேசுறது மலை அளவுக்கு குறிப்பிட்ட அளவு குறிப்பிடப்படுது. ஒரு மலை பூமியை பிளந்து மலை அளவுக்கு உனக்கு போகும், அது வரைக்கும் போகலாம்ன்றது வருதுல. மலைக்கு கம்மியான உயரம் வரைக்கும் நீ போகலாம். குறைந்த மலையே 7 கிலோமீட்டர், அதுக்கு கீழே உள்ளது மலை கிடையாது. அதிக கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். அப்போ 7 கிலோமீட்டர் அளவுக்கு ஒன்னால் போக இயலாது. அந்த சாதனையை செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறான்னு குரான் சொல்லுது. பெருமையை பேசும்போது என்ன பெருமை அடிக்கிற? நீ பூமிக்கு அடி செய்ய முடியாத ஒரு செயலை சொல்லி தான் உதாரணம் காட்ட முடியும். நீ பூமிக்கு இடையில மலை அளவுக்கு போயிருவியா? அப்போ மலை அளவுக்குன்னு ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவது தற்செயலா? இது இயற்கையாக வந்துருமா? அனுபவத்தில் வந்துருமா? இதை நம்ம கேட்டோம்னு சொன்னால் இதுக்கு அறிவியல் ரீதியாக அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அணுக மாட்டேங்கிறாங்க. எந்த இடத்த பாயிண்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் எப்படி சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கணுமா இல்லையா? அது மாதிரி சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி என்ன செய்யறோம்னு கேட்டால் தேனியை பற்றி சொல்கிறதா இருந்தால் அது அழகாக காட்டுறோம். இப்படி இருக்கிறது எந்த காலத்தையும் சொல்லவே இல்லை. அந்த காலத்தை அறிவை கொண்டு 50 வருஷத்துக்கு முந்தைய மனசை இதை கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ இது எப்படி அன்னைக்கு அவருக்கு சொல்ல முடிஞ்சு? இது என்ன தேவையா அவருக்கு? அவர் முகமது எடுத்துக்கொண்ட அந்த கான்செப்டுக்கு இது தேவையா? இல்லை.
அப்போ அதோட கலந்து கலந்து சொல்லக்கூடிய நேரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அதிசயங்கள்லாம் தொகுத்து வருதுன்னு கேட்டால் அதை நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி விண்ணுலகத்தில் விதயம் விரிவடைகிறது சுருங்குறது சாதாரணங்கிறீங்க, யாரும் சொல்லலாங்கிறீங்க, மேலேருந்து குதிச்சா சொல்லலாங்கிறீங்க. அதான் பாயிண்ட்டு. அது காட்டின உதாரணம் தான் பாயிண்ட்டுங்கிறேன். எப்படி இதயம் சுருங்குகிறது என்றால் விண்ணிலை ஏறி செல்லுவான ஒருத்தன் அப்போ சுருங்குமே அந்த மாதிரி சுருங்குதுண்டா ஒருத்தர் பேசுவார். எப்படி பேசுவார்? ஏன்பா இதயம் சுருங்கும்பா, கெட்டவனுக்கு இதயம் சுருங்க, நல்லவனுக்கு விரிவடையும்னா முகமது பேச்சு. இந்த உதாரணம் முகமது பேச்சா? இது கடவுள் பேச்சா? அந்த காலத்தை அறிவை கொண்டு தான் உதாரணம் காட்டிடலாம். நம்ம காலத்தை நம்ம காட்டினா என்ன செய்யலாம்? இந்த உதாரணத்தை நீங்கள் சொல்லலாம், சாதாரணமாக சொல்லலாம். அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆன்சர் பண்ணாமல் என்ன செய்கிறாங்கன்னா பரிபாடல் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். பரிபாடில் காட்டுங்கன்னு ஒரு பாட்டு போயிட்டார். பரிபாடில் எடுத்து காட்டி இந்த பரிபாடில் இருக்குன்னு வாசி காட்டணுமா இல்லையா? அவர் அந்த ஐயா என்ன புஸ்தகத்தில் படத்தை காட்டி செய்கிறார். இந்த படம் இன்னைக்கு போட்ட படம், இன்னைக்கு விமானம்லாம் வந்த பிறகு விமானத்தை படத்தை போட்டு காட்டுறான். நாங்கள் குரான் இன்னைக்கே வந்துச்சு, உங்களுக்கு தான் கார்பன் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறோமே. இது நாங்களா இப்போ உள்ள விஷயத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் எழுதிக்கிட்டா அந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். அப்போ குரானில் வந்து அந்த படங்கள் போட்டதெல்லாம் இப்போ இல்லை வெடிஷனில் அவங்க போட்டு காட்டுகிறார்கள். நாங்கள் சொல்கிற இந்த குரான் என்பது கார்பன் டெஸ்ட்டில் மியூசியத்தில் வரலாற்று ரீதியான ஆதாரம் ஒன்று இருக்கிறது, அதில் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறான். இரண்டாவது நீ கார்பன் டெஸ்ட் பண்ணிக்கிறங்க, பண்ணிட்டான். இது வந்து இந்த காலத்தில் 1400 வருஷத்துக்கு முந்தின பிறகு தான் சொல்லி, அப்போ கார்பன் டெஸ்ட் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தில் இருக்குன்னு நாங்கள் சொன்னால் இன்றைக்கி கூட இந்த வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி வெளியிடலாமே. இன்றைக்கி என்ன அறிவியல் அறிஞ்சிருக்கிறோம் அதுக்கு தகுந்தவாறு மதத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ண முடியுமே. இது நாங்கள் இன்றைக்கி பண்ணதை எடுத்து காட்டணும். இன்றைக்கி எவரோ ஒருத்தர் எழுதின முஸ்லீம் புஸ்தகத்தை காட்டி அவங்கள்ட்ட சொன்னோம். கேள்வி எல்லாம் என்னன்னு கேட்டால் அன்னைக்கு சொல்ல ஏழுமான்னு கேட்டால் இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு காட்டக்கூடாது. அது ஆன்சர் கிடையாது. அன்னைக்கு சொல்ல நீங்கள் திறந்த மனதோடு சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதோட உங்களுடைய கான்செப்ட்லாம் என்ன? யோசிக்காரன் தாயத்து தட்டு இதெல்லாம் குரானில் எதிர்க்குது, நாங்களும் எதிர்க்கிறோம். இதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. தாயத்து இஸ்லாத்தில் கிடையாது, தட்டு கிடையாது, பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, புரோகிதம் கிடையாது, தனி மனித வழிபாடு கிடையாது. நீங்கள் கூட ஒரு மனுஷனை எல்லைக்கு மீறி புகழ்ந்துருவீங்க, அது கூட எங்கள்கிட்ட கிடையாது. ஒரே ஒரு உங்களுக்கு என்ன கடவுள் இருக்கிறான்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் மாறுபடுவீங்களே தவிர மூட நம்பிக்கையை ஒழிக்கிற விஷயம் உங்களையெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைப்பு நாங்கள் நிரூபிப்போம். அட்வான்ஸாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால பேய் பிசாசை இந்த ஜோசியம் அதெல்லாம் உடைச்சி தகர்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் முஸ்லீம்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. சரியாக குரானை நம்புகிற முஸ்லீம் வந்து நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் நீங்கள் அணுக வேண்டும். நிச்சயம் நீங்கள் திறந்த மனதோடு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது நீங்கள் என்ன இது இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ண வேணாம். நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் ஆளுக்கு ஒரு குரான் பெருதி உங்களுக்கு தருகிறோம், எல்லாரும் வைத்துக் கொள்ளுங்கள். அது தமிழில் தான் இருக்கிறது, படிங்க. நீங்கள் என்ன செய்ய படிக்கலைன்னு சொல்கிறீங்கல்ல, இது மறைக்கிற வேதம்னா மறைன்னு சொல்லுவாங்க, மறைக்குவாங்க. நாங்கள் மறைக்கிற அந்த ஓப்பனாக தர்றோம் வேதத்தை. நல்லா படிங்க, நல்லா ஆய்வு பண்ணுங்க. அடுத்த சிட்டியும் கூட இன்னொருத்தரை படிச்சுட்டு கூட வேதத்துக்கு வாங்க. அது என்ன நாங்கள் கேட்குறோம்? குரானில் வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் தான் மனிதனுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் இதில் ஒரு கெட்ட விஷயமே இல்லை. நீங்கள் தப்பாக விளங்கியிருக்கிறீங்க. முஸ்லீம் சமுதாயம் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்துக்கிட்டு இஸ்லாம் தான் அதை செய்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த காலத்தில் பெரிய புரட்சியாளர்கள் பெரியாருங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் முந்தின புரட்சி 1400 வந்து முகமது நபி செஞ்சிருக்காரு என்பதற்கெல்லாம் அந்த குரானை உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அதில் என்னென்னு கேட்டால் அணுக வேண்டிய விதங்கள் அணுகணும். ஒட்டு மொத்தமாக கான்செப்ட் என்ன, அது என்ன தான் சொல்லுதுன்னு அனைத்தையும் தொகுத்து பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுதான் இது நாங்கள் எடுத்து வச்ச வாதத்தினுடைய தொகுப்பு. புதுசாக ஒரு வாதம் வைக்கலை. அவங்க வச்சதுக்கெல்லாம் சிலருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது? இந்த பெண் அடிமை சம்பந்தமாக பேசுகிறாங்க. பெண்ணடிமை சம்பந்தமாக இஸ்லாத்தில் பெண்ணடிமை பேசப்பட்டிருக்குண்டு. இஸ்லாத்தில் பேசப்பட்டிருக்குங்கிறது பெரிய தப்பு. இந்த புர்கா போடுறது, இப்போ இந்த மாதிரி ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் குரானில் எங்களுக்கு சொல்லப்படவில்லை. எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம்லாம் என்னன்னு கேட்டால் முகம் கையை தவிர மற்றதை மறைச்சிக்கிறங்கன்னு இஸ்லாம் சொல்கிறது உண்மை, அவ்வளவுதான். அது எந்த விதமான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தாலும் மறைத்து கொள்ளலாம். ஏன் ஆண்களே அப்படி தான் இருக்கிறீங்க, நானே அப்படி தான் இருக்கேன், முகம் கை தான் தெரிகிறது. இந்த முகம் கை தெரிவது என்பது மனித முன்னேற்றத்துக்கு தடையா? அது சட்டமாக இஸ்லாம் சொல்லுது. ஆனால் ஆம்பளையே அப்படி தான் இருக்கிறோம். மன்மோகன் சிங் அப்படி தான் இருந்து பிரதமராக இருக்கிறாரு. கருணாநிதி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஜெயலலிதா கூட அம்பட்டையும் போத்திக்கிட்டு, அதாவது முதலமைச்சராக இருக்கும்போது அம்பட்டையும் போத்திக்கிட்டாங்க. அம்பட்டையும் போத்தாத நேரத்தில் முதலமைச்சர் ஆக முடியல. அப்போ ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கு தடையாவாக இருந்துச்சு. முகம் கை ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அது எந்த வகையில் உரிமையை பாதிக்கும், எந்த வகையில் அது கேடு செய்யும். அப்படி தானே எல்லா ஆம்பளைகளும் இருக்கிறோம். ஆம்பளைகளை விட நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டால், ஆண்களை விட பொம்பளைகளை நீங்கள் போக பொருளாக காட்டுறானா இல்லையா? சானியா மிர்சா பற்றி பேசுகிறீங்க. அந்த சானியா மிர்சான்னு மட்டும் நீங்கள் முஸ்லீம் பொம்பளை நீங்கள் பார்க்குறீங்களே தவிர நீங்கள் ஏன் இப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆம்பளைய அதே விளையாட்டுக்கு எந்த ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறான், ஒரு பொம்பளைக்கு அந்த விளையாட்டுக்கு ஜட்டி தெரிகிற அளவுக்கு என் தேர்ந்தெடுக்கிறான். அதே மாதிரியான விளையாட்டு ஆம்பளை விளையாடும் போது முழங்கால் வரைக்கும் ட்ரெஸ்ஸை போடுறான், பொம்பளை விளையாடும் போது குதிக்கும் போது ஜட்டி தெரிகிற அளவுக்கு முடியான்னு போடுறான் ஒரு இன்ச்சுக்கு. அதுதான் கான்செப்ட். இப்படியா போடுறான்? போகம் தானே அர்த்தம்.
பொம்பளை ஆம்பளை எப்படி சினிமாவில் வந்து கதாநாயகனை எப்படி காட்டுறான், அப்போ கதாநாயகி மட்டும் எப்படி காட்டுறான், அதுலேயும் நம்ம கோவம் வரணும். அப்போ ஆம்பளையில் எவன் சட்டியோடு விட்டு ஆடி காட்டுறானா, கதாநாயகன் எவனாச்சு சட்டி போட்டு ஆடுறானா, பொம்பளையில் மட்டும் ஒரு மாதிரியாக காட்டி போக பொருளாக்குறதுனா இதுதான் போக பொருள். பொம்பளையில் ஏதோ ஆம்பளை அனுபவிக்க பிறந்தவங்க மாதிரி ஆக்குறானே அதுதான் கோவம் வரணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா? சமம்டா தானே அர்த்தம். நீங்கள் சட்டையும் கழட்டி பனியும் கழட்டி வீட்டில் உட்காந்துருப்பீங்க. உங்கள் மனைவியை உங்கள் சகோதரி எப்படி வீட்டில் உட்காருவாங்களா? உங்கள் மனசாட்சியை சொல்லுது ஆணை விட பெண்ணு கூடுதலாக மறைக்கணும்னு. கூடுதல் எவ்வளவு என்பதில் தான் உங்களுக்கு எங்களுக்கு சண்டையை தவிர கூடுதல் சம உடை என்பதில் கிடையாது. ஆம்பளை அணிகிற மாதிரியான ட்ரெஸ்ஸோட பொம்பளை நீங்கள் வர விடுங்க, உள்ளுக்குள்ளே அணிகிற அதே ட்ரெஸ்ஸோட நீங்கள் வர விடுவீங்களா? அப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் உரிமையை பறிக்குதுங்கிறீங்க. அவ்வளோ வேண்டாம். இதே கும்பகோணம் ஐயா சொன்னாங்க, அந்த கும்பகோணத்தில் 10 லட்சம் பேர் நடத்திய ஒரு பேரணி நடத்தணும். 5 லட்சம் பேர் பெண்கள், முஸ்லீம் பெண்கள். எந்த பொம்பளைங்க போர் வெளியே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களா, அந்த பொம்பளையை தான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் எதில் முடங்கி போயிட்டோம்? கிளம்ப ஜெயிலுக்கு போகிறத முடக்கி வச்சுருக்கிறோமா, வீரியமாக படிக்கிறதில் முடக்கி வச்சுருக்கிறோமா? வெள்ளைக்காரங்காலத்தில் எங்களுடைய சுதந்திரம் கொடுத்து சுதந்திரம் படித்தோம்னா இடஒதுக்கீட பறித்தான், அதனால நாங்கள் படிக்க முடியல. ஆம்பளையும் படிக்கல பொம்பளையும் படிக்கல, அதான் மேட்ரு. பொம்பளையும் மட்டும் படிக்கல மாதிரி கணக்கு பண்ணுறீங்க. ஆம்பளையும் அப்படி தான் நாங்கள் படிக்கல. அப்போ ஒட்டுமொத்த சமுதாயமே அதனால அதை வச்சு நீங்கள் சொல்லலாமே தவிர இன்றைக்கு படிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறாங்க. அதனால இந்த ட்ரெஸ்ஸுடைய வித்தியாசம் என்பது பெண்ணுரிமை சம்பந்தப்பட்டதா? சொத்துல உரிமை இல்லைன்னு சட்டம் இப்போ தான் நீங்கள் கொண்டு வர்றீங்க. சொத்துல பெண்களுக்கு உரிமை அன்னைக்கு நாங்கள் சொல்லியிருக்கோமா இல்லையா? என்ன பெண் உரிமை மாதிரி பறிச்சுவிட்டோம்? கணவனை கட்டாய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் மார்க்கம் சொல்லுதா இல்லையா? விருப்பம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா இல்லையா? விருப்பம் இல்லாமல் பண்ணா செல்லாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பொம்பளைக்கு புருஷனை பிடிக்கலன்னா விவாகரத்து பெறுவதற்கு இன்னைக்கு கூட சட்டம் இல்லை. இன்னைக்கு எங்கள் மார்க்கத்தில் சட்டம் இருக்க, பொம்பளைக்கு புருஷனை பிடிக்கலன்னா போடான்னு போயிட்டு இருக்கலாமே. அதுக்குரிய முறைப்படி பெண்களுக்கு விவாகரத்து உரிமை சட்டம்ங்கிறது 1400 வருஷம் கற்பனை பண்ண முடியுமா? நீங்கள் என்னென்னதெல்லாம் புரட்சி சிக்கன திருமணம், பகுத்தறிவு திருமணம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்க. அதெல்லாம் நீ சொல்லி இருக்குது எங்களுக்கு. நீங்கள் எதை மட்டும் பார்க்குறீங்க? எங்களுக்கு உள்ள நாங்கள் என்ன அனுபவிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வெளியே நீங்கள் அந்த ஆடையை மட்டும்தான் பார்க்குறீங்க, அதை மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் உள்ளே வந்து வேறு எந்த மக்களுக்கும் கிடைக்காத உரிமையை எங்கள் பெண்கள் அடைவது உங்களுக்கு தெரியாது. சொத்துக்களை பெண்கள் பேரில் வச்சுக்கிற முடியாது, நாங்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். 14 நூற்றாண்டா இதுக்கெல்லாம் பெரிய பெரிய சட்டங்கள்லாம் வர வேண்டி இருந்துச்சு, அப்போ ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் நீங்கள் விளங்கணும். அது மாதிரி என்ன செய்றீங்க, இந்த பலதாரமான விஷயத்துக்கு அது வர்றாங்க. ஆம்பளை மட்டும் பல கல்யாணம் பண்ணிக்கிறானேன்னு இஸ்லாம் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. வாரிசு பிரச்சனை இப்போ கிடையாது, பொம்பளையே தன்னுடைய சொந்த சக்தியை கொண்டு என்ன செஞ்சிருவா, அவள் வந்து குழந்தைய வளர்த்துருவா. இப்போ என்னத்துக்கு 4 வருஷம் கட்டிக்கலாமாண்டு நான் கேட்குறேன். சாதாரணமாக இதெல்லாம் ஒரு செக்ஸ் மாதிரி போயிடக்கூடாது, ஏன்னா அப்படி நினச்சிக்கிறவங்க கூட சொல்லத்தான் வேண்டியிருக்கு. குடும்ப வாழ்க்கை என்பதை, ஆண் பெண் உடற்கூறு என்பதை கொஞ்சம் சென்ஸோடு கவனித்து பார்த்தா இந்த கேள்வி கேட்கலாமா? ஒரு ஆம்பளை இருக்கான், ஒரு பொம்பளை இருக்கிறா. இந்த பொம்பளை அந்த ஆம்பளை விரும்பிட்டான், அந்த ஆம்பளை இந்த பொம்பளை விரும்பலை. ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னு கேட்டேன். பொம்பளை அந்த ஆம்பளை விரும்பிட்டாங்க, இவன் விரும்பினா தான் இவன்கிட்ட வந்து உறுப்புள்ள கிளர்ச்சி வரணும், அப்போ தான் செய்ய முடியும். அப்போ இவன் விரும்பி இவன் ஆசைப்பட்டா தான் இவளால் 50 பொம்பளை சேர்ந்து ஒரு ஆம்பளையை கவர் பண்ணால் கூட அவனுக்கு அந்த எண்ணம் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. வழங்குதா? ஆம்பளை இருக்கான், பொம்பளை விரும்பலை, நடக்குமா நடக்காதா? நடந்துடும். ஏன்? இது இது ரொம்ப விவரமாக போனால் அசிங்கமாக போயிடும், இந்த சபைக்கு ஏற்றதாக இருக்காது. நீங்கள் என்ன விளங்கணும்னு கேட்டால் 4 பேரை ஒருத்தர் கட்டிக்கிட்டான்னு சொன்னால் அது எப்படி செக்ஸ் நடக்கும்? செக்ஸ் தானே கல்யாணம், அது கல்யாணம் அது தானேங்க. அது எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி வரும்னு கேட்குறேன். இதை வந்து நான் வந்து விவரமாக சொல்ல வேணாம். இது அப்படி டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அவளுக்கு கொடுத்ததை இவனுக்கு கொடுத்தா என்னென்னு கேட்க மாட்டீங்க, அது இவனுக்கு கொடுத்தா அவளுக்கு கொடுத்தா கேட்க மாட்டீங்க. அவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நான் இதை சொல்ல முடியும். செக்ஸை வந்து பொம்பளைக்கு தீர்மானிக்க முடியவில்லை, அதான் உடற்கூறு. ஆம்பளை தீர்மானித்தா செக்ஸ் நடக்கும், பொம்பளை விரும்பினால் நடக்காது. ஆம்பளை விரும்புகிற மாதிரி சில காரியங்களை பண்ணி அவனை கிளர்ச்சி ஊட்டி அவனும் எஸ்ன்னு வராத வரைக்கும் ஒரு பொம்பளையால் ஒரு ஆம்பளையை ஒன்றும் பண்ண இயலாது. இதான் மேட்ரு. ஒரு ஆம்பளையால் அவள் விரும்பாவிட்டாலும் என்ன வேண்டாலும் பண்ணிவிட முடியும், இதான் மேட்ரு. இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி பார்த்து நீங்கள் சிந்திச்சு அதில் அந்த வேறுபாட்டை விளங்கி கொள்ளுங்கள். அடுத்து என்ன இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இன்றைக்கி எல்லாரும் இது பேசக்கூடியவங்கெல்லாம் வப்பாட்டி வச்சுக்கிறத வந்து தடுக்க முடிய மாட்டேங்குது, சின்ன வீடு வச்சுக்கிறத தடுக்க முடிய மாட்டேங்குது, விபச்சார விடுதியில் போய் அதெல்லாம் தடுக்க முடிய மாட்டேங்குது. இஸ்லாம் என்ன பண்ணுது? ஆணுடைய சுபா உடற்கூறு அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி. ஐயா அவர்களே சொன்னார்கள், அந்த சாலினி ஒரு டாக்டரை பற்றி சொன்னார்கள், அவங்க புஸ்தகத்தை நான் வாங்கி பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் இந்த டாக்டர் சாலினி என்ன செய்கிறாங்க, இப்படி தான் இந்த ஹார்மோன் பண்ணுற வேலை, ஆம்பளை ஹார்மோன் இப்படி தான் இருக்குன்னு நிரூபிக்கிறாங்க. அவங்க பொம்பளை ஹார்மோன் அப்படி தான் இருக்கு, ஆம்பளை ஹார்மோன் என்ன செய்யும், இப்படி தான் அலமோதும், அப்படி தான் உள்ள ப்ரோக்ராமே அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாலினி அவங்க என்ன புஸ்தகம் பேர், அது
அர்த்தம் உள்ள அந்தரங்க அதுதான் அந்த அம்மாவை விவாதத்தை கூட்டு வரேன் சார் சொன்னார் அவர். அந்த அம்மாவுடைய புத்தகத்துக்காக வாங்கி படித்தேன். படித்து பார்த்தா அப்படி நம்ம கான்செப்டை என்ன செய்கிறாங்க, அதையே சொல்கிறாங்க. அப்படியே ஆம்பளை இப்படி தான் இருப்பான், நீ என்னத்தில் பகுத்தறிவு பேசினாலும் சரி இப்படி தான் போவோம், அப்படி தான் உள்ள விஷயமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் அழகாக அவங்க வளர்க்குறாங்க. நீங்கள் எந்த புத்தகத்தை படிச்சுக்கிறீங்க. அதன்படி பார்த்தா இஸ்லாம் என்ன பண்ணுது, இவன் பாட்டுக்கு வப்பாட்டியை வச்சுட்டு அவளுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம போயிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒருத்தியை பார்த்துட்டு அவளை நீ இஸ்லாம் என்ன பண்ணுது, இப்படி தான் நீ செய்வேன்னு தெரியுதுப்பா, நீ இப்படி தான் ஹார்மோனா இப்படி தான் இருக்குது, படைச்சவனுக்கு தெரியுமா இல்லையா, நீ போன ஒழுங்காக முறைப்படி பொறுப்பெத்து செய், புண்டாட்டின்னு அகிட்டு செய், அதுக்குரிய உரிமையை கூடு. அதான் நம்ம ஹார்மோனுக்கு ஏற்றவாறு தானே சட்டமாக்க முடியும். அது ஹார்மோன் இயற்கை தானே. நீங்கள் என்னத்தான் ஆணு பெண்ணுன்னு எந்த பேசினாலும் ஹார்மோன் அப்படி இல்லைன்னு சயின்ஸ் சொல்லுது, ஆம்பளை பொம்பளை அப்படி இல்லைன்னு சயின்ஸ் சொல்லுது. அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா சின்ன வீடு பெரிய வீடெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக வேண்டி நீ முறையாக திருமணம்னு முறைப்படி பண்ணிக்கிட்டா செய்ப்பா என்று சொல்வது அதுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணப்படுது. இங்கே இருக்கிற 2 கல்யாணம் பண்ணலாம் எதுக்கும் பார்ப்போம். இதான் இல்லை, இதான் நிலைமை. நீங்கள் தப்பு தப்பாக வழங்கி வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும் நேர்மையாக நடக்கணும், நியாயமாக சாத்தியப்படாதுன்னு தெரியும். எவனாச்சு இந்த தப்பு தவறு போக நினைச்சான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யுது, கல்யாணம் பண்ணிட்டு போனா குறைஞ்சு போயிடும். கல்யாணம் பண்ணா போனா ஒரு நாளைக்கு ஒருத்தையை பார்ப்பான், கல்யாணம் பண்ணா சுமக்கணும், அவனுக்கு சோறு போடணும், நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும், அம்மாடி வேணான்னு போயிடுறான். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை நாடுவதை தடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், சுமப்பியா முழுசா அவளை சுமப்பியான்னு கேட்டா அம்மாடின்னு ஓடி போயிடுவான். அதனால இல்லை, அரசாங்கத்தில் வெளியிட்ட பார்லிமெண்ட் கணக்கு என்ன சொல்லுது, முஸ்லீம்களை விட பல தார மனம் செய்தவர்கள் கள்ளப்பொண்டாட்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்ற மதத்தில் தான் அதிகம் என்று சொல்லுது. யாருக்கு வந்து ஒரு தார மனத்தை வலியுறுத்தப்படுகிறது அவர்களை விட இவர்கள் கம்மி. நம்ம முதலமைச்சர் 2 பேரும் ஒருத்தர் மனைவி ஒருத்தர் துறைவின்னு வச்சுட்டு தானே இருக்கிறாரு, அந்த பார்லிமெண்ட்டில் வந்தார் அவர். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா இது அவருக்கு நான் குறை சொல்ல சொல்லலை, அதான் ஹார்மோன். நீங்கள் என்னத்தை பகுத்தறிவு பேசினாலும் ஹார்மோனை மிஞ்சி எது இயல்பாக இருக்கிறதோ அதை மிஞ்சி நீங்கள் மாற்றி அமைச்சிட முடியுமா? அல்லது செக்ஸை வந்து பொம்பளை தீர்மானிக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கீங்களா? நீங்கள் என்ன இருக்குது அதுலேருந்து தான் சட்டம் வகுக்க முடியும். அப்படிங்கிற வகையில் இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லுகிறது. முறையாக கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கண்டு, அதனால யாரும் கல்யாணம் பண்ணிட்டு அலையவலாம் கிடையாது. இங்கே இருக்கிற நாங்கள் 4 கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கவும் கிடையாது. வழங்குதா அது அதனுடைய ரூலு சட்டம் எங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் தெரியும். அப்போ கும்பல் அது அப்படி இல்லை. அதாவது அது என்ன செய்யறாருன்னா அவருக்கு விளங்கலை, அந்த வார்த்தை பிரயோகம் விளங்கலை, அது கெட்ட நோக்கத்தில் சொல்லலை. அந்த வார்த்தை எப்படி விளங்கிக்கிறார் எப்படின்னா 2 2ஆக 3 3ஆக 4 4 போது பெருக்கிக்கிறாரு. 4 16 3 9 அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு நபருக்கு சொல்வதும் ஒரு கூட்டத்துக்கு சொல்லும் பொழுதும் 3 ரொட்டியாக எடுத்துக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், ஆளுக்கு 3 அர்த்தம், ஏதோ 9 அர்த்தம். அதாவது ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னா என்னது 4 ரொட்டி எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு சொன்னா தான் 4 16 வரும். ஒட்டுமொத்த மக்கள் இதைக்கு சொன்னா 4 16 அர்த்தமா, ஆளுக்கு 4 அர்த்தமா? 2 2 3 4 4க்கு மீனிங் என்னன்னு கேட்டா 4 4 ஆளுக்கு 4 என்கிறதுக்கு உரிய சொல் பிரயோகம். அது எல்லா மொழிகளிலையும் அந்த சொல்லு தான் அங்கே இருக்குங்கிறதையும் அந்த சொல்லுக்காக தப்பா சொன்னார்ல கும்பலான்னு சொல்லி அது புரிய தப்பு இல்லை. அந்த வார்த்தை விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது சரியான புரிதல் கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து அதையும் பதிவு செஞ்சிடறேன். அடுத்து என்னன்னு கேட்டால் அப்போ சரி, அப்போ அந்த மரண தண்டனையை சொல்கிறாரு பாருங்க, அதெல்லாம் சொல்ல வச்ச விஷயங்கள். மரண தண்டனை வாங்குற நல்லதான்னு கேட்குறாரு, நல்ல விலைக்குன்னு தண்டனை கொடுக்குற எதுக்குங்கிற நீங்கள் கான்செப்ட் விளங்காமல் இருக்கிறீங்க. ஒருவனை தண்டிப்பது என்பது அவனை இப்போ என் தகப்பனை ஒருத்தன் கொண்டாண்டு வைங்க, அவனை போய் தண்டிக்கிறதுனால என் தகப்பன் திருப்பி வந்துடுவார், அது கிடையாது. கொள்வது தண்டனைக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த யார் பாதிக்கப்பட்டானோ அவன் மனம் குளிரணும். எங்கள் தகப்பன் கொலை செய்யப்பட்டால் அதுக்கு கொடுக்குற தண்டனை நான் மனநிறைவடையில் இருக்கணும். எங்கள் அப்பனை கொண்டான்ல அரசாங்கம் நியாயம் தந்துருச்சு, அப்படி இல்லாட்டி நான் அறுவாலை எடுத்துக்கிட்டு ஜெயிலில் கோர்ட்டில் ஜாமீன் வந்து ஒட்டி போடுவேன். இதான் நடந்து கொண்டு இருக்குது. அதாவது அரசாங்கத்தில் சரியான தண்டனை கொடுக்கலன்னு சொல்லி ஜாமீனில் விடுவிச்சிங்கன்னு சொன்னால் ஏன் அப்பனை கொண்டிருப்பான்ல ஒருத்தன், அவன் கோர்ட்டுக்கு வருவான்ல, நான் அறுவாலை எடுத்து நான் வெட்டுவேன். நான் வெட்டாமல் இருந்து கொலை தடுக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன செய்யணும், அடே உனவும் அப்பனை கொண்டானா இந்த நாங்கள் அரசாங்கத்தில் பார்த்துக்கிட்டோம், போ நீ கையை ஆயுதம் தூக்காதே. அதுதான் தண்டனைக்கு முதல் நோக்கம். முதல் நோக்கம் என்ன, எவன் பாதிக்கப்பட்டான அவனை நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் பாட்டுக்கு பாதிக்கப்படாத நிலையிலிருந்து பார்க்கக்கூடாது. உங்கள் அண்ணனை உங்கள் தம்பியை ஒருத்தன் கொலை பண்ணா நீ என்ன நினைப்பீங்க, அந்த நினைப்புக்கு சரியான முறையில் மனம் குளிர்தான் நீதி. மனம் குளிர வைக்காட்டி நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க, இல்லை வன்முறை பெருகி போயிடும். அதுக்கு தான் மரண தண்டனை விளங்கிக்கிறங்க. மரண தண்டனை வந்து அன்புக்கு எதிரானது கிடையாது. இரண்டாவது என்ன, அப்படி ஒரு தண்டனை இருக்குது என்ற ஒரு நாலேஜ் இருந்தால் அவனே கொலை செய்கிறது பயப்படுவான். கொலை செஞ்சால் உசுறு போயிடும் அப்படின்ற அந்த பயம் இருந்தால் என்ன செய்ய மாட்டான், கொலை குறையும். இது வந்து இறுக்கமான சட்டங்கள் போட்ட நாடுகளில் சவுதி அரேபியாவில் உலகத்தில் கொலை கம்மி.
குணத்தை விட என்ன சட்டம் போட்டு ஒழிக்க முடியல, அத்துவானியே சொல்லிவிட்டார். இஸ்லாத்தை ஒழிக்கணுங்கிற கொள்கை அத்துவானியே சொன்னார். இந்தியாவில் கொலை குறையணும்னு சொன்னால் அரபு நாட்டு சட்டம் வரணும்டாரு. அது ஒன்று தான் அது தீர்வளிக்கும்ண்டு ஐயா அவர் சொன்னார். மாற்ற வேண்டியதானே, எதை மாற்ற சொல்கிறீங்க? கரெக்டாக இருந்தால் மாற்றனே. நீங்கள் 1400 வருஷத்துக்கு அது சரின்னு சொல்ல வந்திருக்கிறீங்க. இதான்ப்பா கரெக்டான சட்டங்கிற அளவுக்கு தானே அது இருக்குது. எதை மாற்ற சொல்கிறீங்க? மாற்றுவதற்குரிய ஒரு ரீசனும் இல்லாமல் மாற்ற மாட்டோம். இப்போ திருவள்ளுவர் சொன்னதை மாற்றணும்னு சொன்னால் ரீசன் இருக்கிறது. அந்த மாதிரி பொம்பளை போய் அடிமை மாதிரி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? காலில் உழவு சொல்லியிருக்குதா? வள்ளுவர் சொன்னார என்ன சொன்னார்? தெய்வம் தொழால் குணனன் தொழுதல்வால் பெய்யன பெய்யும் மழைந்தார. புருஷனு கூட தொழாத, கடவுளை கூட தொழாத. அது மாதிரிலாம் இருந்தால் மாற்றிடுவோம். குரானில் இருந்தாலும் மாற்றிடுவோம். குரான் எங்கே மார்க்குன்னு சொல்லுது? புருஷன் காலையும் உழுவாதுன்னு சொல்லுது. புருஷன் கடவுள் இல்லைன்னு சொல்லுது. திருமண கான்ட்ராக்ட்ல சொல்லுது. ஒப்பந்தம்ல சொல்லுது. நீ பிரியிற மாதிரி அவளும் பிரியலாம்ல சொல்லுது. விரும்பினா தான் வாழணும்னு சொல்லுது. சம்மதம் கேட்டு தான் கல்யாணம்னு சொல்லுது. எதுக்கு இப்படி மாத்தனே? எதை மாற்ற சொல்றீங்க? நீங்க ஒன்றும் கொடுக்காத விஷயத்தை கூட கொடுக்குத. சொத்துரிமை 1000 கற்பனை பண்ண முடியுமா? அப்ப சொத்துரிமையை கொடுத்துருக்குங்கிற சொன்னா இங்க என்ன சமமா இல்லை? சொத்துரிமை சமமா கொடுக்கல. ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 சில வட்டங்கள்ல இருக்கிறது. ஆனா அதுதான் அறிவியல், அதுதான் லாஜிக். ஏன் ஒரு சமூக அமைப்பில் என்ன செய்யறான்னா, ஒரு ஆம்பளை தான் தாய் தாப்பனை தாங்குவான், பொம்பளை கல்யாணம் அவட்டு போயிடுவா. யார் பெற்றோர்களை தாங்குவானோ அவனுக்கு கூட கொடுக்கணும். யார் தாங்காமல் சொத்தை வாங்கணும் கம்மியாக கொடுக்கணும். அந்த லாஜிக்கெல்லாம் இருக்கிறது. இப்படியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தலாக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, பலதார மனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பர்தாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேற என்னென்ன நீங்கள் வெளி உலகத்தில் பார்த்து சொல்றீங்களோ அதை மாற்றுவோம். எப்போ மாற்றுவோம்? அது சரியா இது சரியான்னு ஆய்வு பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. நாங்கள் அதுக்கு எதிரான நாங்கள் கேட்குறோம், தப்பு நிறுவுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? மாற்றலான்னு கேட்கலாம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்கள் மாற்ற சொல்கிறீங்களே தவிர அது தப்புன்னு நிரூபிச்சுட்டா மாற்ற சொல்கிறீங்க. தப்பு தப்பாக விளங்கிட்டு மாற்ற சொல்கிறீங்க. மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறளில் மாற்ற வேண்டி இருக்கிறது. குரானில் மாற்ற எந்த சட்டமும் மாற்ற வேண்டிய இல்லைங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அது மாற்ற தேவையில்லை. எங்கள் தொழுகை நோன்பு அது மனுஷனை பாதிக்கிற விஷயம் இல்லை. மக்களுக்கு அனைவரையும் சம்மந்தப்படுத்தக்கூடிய எந்த சட்டம் வந்தாலும் சரி அதுதான் சரிங்கிறதா. இன்னைக்கு உலக திருடுனா கையை வெட்டணுங்கிறமே அந்த ஒரு சட்டம் வந்தால் தான் திருட்டு ஒழியும். இதுதான் சரி, இது தவறு இல்லைன்னா இதை பற்றி விவாதம் பண்ணுவோம். இதை தவறு நிரூபிங்க, திருத்தரை பற்றி பேசுவோம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்து ஐயா என்ன சொல்கிறார்? திருப்பி அந்த வெற்றிவேந்தன் ரொம்ப பாதித்த விஷயம் என்னென்னா, அவர் கடிதத்துலேருந்து துவக்கத்துலேருந்து என்னென்னா கடவுள் மிரட்டுறாரு, இப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அதான் கடவுள். அட கடவுள்னா அது நீ என்ன நினைக்கிறாரு? கடவுள் அடிமையா? கடவுள்னு சொன்னால் சூப்பர் பவராக ஒரு கவர்மெண்ட் மிரட்டுமா இல்லையா? டேய் இப்படி பண்ணால் ஃபைன் போட்டுருவேன், இப்படி பண்ணால் இது பண்ணுறான். அவன் அதிகாரம் உள்ளவன் அதை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். பவர் உள்ளவன் அதுக்கு தான் தாய் தகப்பன் மிரட்டுவார்கள் பிள்ளையே. அது மிரட்டலா? நல்லதுக்கு சொல்றதா? பள்ளிக்கூட மாத்தியார்கள் மிரட்டுவார்கள். மிரட்டல்னு என்ன செய்யக்கூடாது? என்னமோ அவர் சரிக்கு சரியா நிற்கிற மாதிரி நீ என்னை மிரட்டுற மாதிரி. நான் உங்களை மிரட்டினா கேளுங்க, என்ன மிரட்டுறேன்னு கேளுங்க. எப்படி நீங்க பார்க்கணும்? எங்க நம்பிக்கையில் நீங்க பார்க்கணும். அதாவது நாங்கள் கடவுள் என்று ஒருத்தர் நினைக்கிறோம். அப்ப கடவுள் என்பவன் எப்படி இருக்கணும்? அவன் போல்ட்டா சொல்லணும். சொல்ல வேண்டியது ஏன்டா டேய் செஞ்சுன்னா உனக்கு உரிச்சு அப்படிதான் சொல்லணும். ஒரு நல்ல தகப்பனாக தான் என்ன செய்யணும்? பெத்தெடுத்த தகப்பனாக தான் என்ன செய்யணும்? டேய் இந்த மாதிரி போய் சைட் எடுத்து தெரிஞ்சின்னா சோறு போட மாட்டேன், சொத்து தர மாட்டேன்னு சொல்லுவாரா இல்லையா? எச்சரிக்கை பண்ணுவாரா இல்லையா? இதில் ஒரு பொறுப்புணர்வாக இது சிறப்பு தன்மை ப்ளஸ்ஸாக பார்க்குறது மைனஸாக பார்க்குறீங்க. குரான் மிரட்டுது. குரான் என்ன மிரட்டுது? அடுத்த பொம்பளை கையை பிடிச்சி இல்லுன்னு மிரட்டுதா? இல்கான்னு மிரட்டுதா? திருடுன்னு உன்னை மிரட்டுதா? திருடாதன்னு மிரட்டுதா? ஊழல் பண்ணுன்னு போய் மிரட்டுதா? ஊழல் பண்ணாதன்னு மிரட்டு. என்ன மிரட்டுது? அதான் மிரட்டு. மெசேஜ் என்ன? நல்ல விஷயங்களை சொல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோட சொல்லுகிறது, கண்டிப்போட சொல்லுகிறது. இது எங்கள் கடவுள் நம்பிக்கை எப்படி இது பாதிக்கும்? இறைவன் அவன் நிலையிலிருந்து இப்படி தான் சொல்லணும். அவன் நமக்கு வேலைக்காரன் கிடையாது. அவன் நிலையிலிருந்து இப்படி கடுமையாக தான் போல்ட்டா தான் சொல்லணும்னு தானே விளங்கி கொள்ளுகிறோம். அப்படி கடவுளை அப்படி என்ன நினைக்கிறான்னா, தம்பி கொஞ்சம் பார்த்துக்கிறங்க, தப்புலாம் செய்யாதீங்க இப்படி அவன் கடவுள். அதே கடவுள் இல்லை ஆகி போயிருமே. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கடவுள் வார்த்தை எப்படி நிற்கிறாரு? தம்பி கொஞ்சம் பார்த்துக்கிறங்க, திட்டு தப்பு பார்த்து நடந்துக்கங்கம்மா, கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறம்மா, உங்கள் காலை பிடிக்கிறம்மா, இதா கடவுள். அப்போ நீங்கள் என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டால், கடவுள் என்று நம்ம ஏற்றுக்கொண்ட என்றால் இது மிரட்டல் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு பவரில் உள்ள எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். பவரில் இருக்க அது கூடுதல் பவர் உள்ளவன் கூடுதலாக மிரட்டுவான். அப்போ இந்த மிரட்டல்ங்கிறதல்ல ஒரு கண்டிப்பு, கடுமை. இந்த கண்டிப்பு கடுமை எல்லாம் போட்டுக்கிட்டு மிரட்டல்னு சொல்லிக்கிட்டு மிரட்டி எங்களை பார்க்குதுன்னு சொன்னால் அது ஏன் உங்களை மிரட்டி உங்கள் இடத்த ஒரு பிடிச்சிட போகிறாரா? என்னத்துக்கு மிரட்டுறாருன்னு? மிரட்டல் என்பது என்னது? உங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்குள்ள மிரட்டுறா. அதுலேருந்து என்ன அவருக்கு என்ன லாபம்? இப்படி மிரட்டுவதனால் முகமதுக்கு தான் என்ன லாபம்? இப்படி மிரட்டுவதனால் இந்த கடவுளுக்கு தான் என்ன லாபம்? அதுக்கு அப்படின்னா மிரட்டல் சொல்லுங்கள். மிரட்டி என் சொத்தை எடுத்துட்டான்னு சொல்லுங்கள். என்ன சொல்லுது? சில செய்திகள் நல்லதை சொல்லி கண்டிப்பாக செய்யுங்குது. செய்தி தப்புன்னு தான் நிரூபிக்கணும். நீங்கள்
கெட்டதை சொல்லி செய்யாதுன்னு சொல்லுது. அப்போ இது கெட்டது இல்லைன்னு நிரூபிங்க. நல்லதாக இருக்குமையானால் கெட்டதாக இருக்குமையானால் அது சொல்லக்கூடிய நல்லது நல்லதாக இருந்தால் அது சொல்லக்கூடியது கெட்டதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல விஷயத்தை போல்ட்டா சொல்லுதுப்பான்னு எடுத்துகிட்டு போங்களேன். இதில் என்ன உங்களுக்கு வெறுப்பதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எதுவுமே இல்லையே. நீங்கள் இந்த கோபத்துக்கெல்லாம் காரணம் இருக்கிறீங்க, வேணும்லாம் இதை செய்யலை. நீங்கள் நிறைய ஆன்மீகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. கடவுள் நம்பிக்கையினால் என்னென்னலாம் பண்ணாங்க, எவ்வளோ கேவலமாக அவங்கள நடத்தினாங்க, 2000 வருஷமாக உங்களை நடத்தின விதை என்ன, எவ்வளோ மூட நம்பிக்கை, அவன் என்னமோ கடவுள் மாதிரியும் உங்களுக்கு அடிமை மாதிரியும் இந்த பாதிப்புகள் எல்லாம் நிச்சயமாக அதுக்கு தான் நீங்கள் எங்களுக்கும் தெரியுது, அதுக்கு தான் நீங்கள் பேசுகிறீங்க. இஸ்லாத்து மீது வெறுப்பில் நீங்கள் பேசலை. அது உங்களுடைய மரபுலையே இப்போ கடத்தப்பட்டு 2 தலைமுறை ஒருத்தர் கடத்தப்பட்டு வந்துச்சு நம்ம தெரியல. அது நிச்சயம் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்தளவுக்கு அநியாயம் பண்ணாங்க, அது எங்களுக்கும் தெரியும். நாங்களும் அப்படி வந்தவங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் எப்படி நாங்கள் அரபு நாட்டு இறக்குமதியா, நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீர்களோ அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். எங்கள் பாதிப்புக்கு இதுதான் சரியான தீர்வுன்னு டைவர்ட் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் அதுதான் தீர்வுன்னு பண்ணிட்டீங்க. நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், சகோதரத்துவமாக இருக்கிறோம். வந்துட்டு போனார் டாக்டரு, அவர் ஐயர்ன்னு உங்களால் சொல்ல முடியுது. இங்கேயும் எத்தனை பேர் ஐயர் இருப்பாங்க, ஐயர்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மாற்றிட்டோம் நாங்கள். எப்படி மாற்றுறோம், எந்த சாதியிலிருந்து வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அது பெருமையாக சொல்கிற அளவுக்கு அந்த அடையாளம் இருந்துக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, இப்போ எல்லாரும் வெவ்வேறு ஜாதியில் வந்தாலும் யாருக்கா ஜாதி தெரியுமா? வந்தால் அவனுக்கு தான் தெரியும், அவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். நான் ஒரு செட்டியாரை வந்தால் நான் மட்டும்தான் செட்டியார்னு வழங்கி வச்சுருப்பேன். என் பிள்ளைய போய் செட்டியாரத்தில் வந்தோன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியும் யாருன்னா நான் சரியா அப்துல் கார்மவன் அப்படி தான் சொல்லுவான். அப்போ நாங்கள் அப்படியெல்லாம் மாற்றிருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னு கேட்டால், நீங்கள் இந்து மதத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கள் மதத்தில் கிடையாது. நீங்கள் எதை பகுத்தறிவு கொண்டு சொல்கிறீங்களோ அதை விடவும் கூடுதல் பகுத்தறிவு விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் நுழையக்கூட இல்லை. நீங்கள் வட்டி விஷயத்தை பற்றி நீங்கள் நுழையவே கிடையாது, நிறைய தீமைகளை பற்றி நீங்கள் அந்த பக்கம் போகவே கிடையாது. நீங்கள் இந்த ஒரே ஒரு சின்ன கான்செப்டில் வச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. அதெல்லாம் தாண்டி எங்கள் மார்க்கத்தில் எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எப்போ கோவப்படலாம், இங்கே புரோகிதம் இருந்தால் கோவப்படுங்க, இங்கே மூட நம்பிக்கை இருந்தால் கோவப்படுங்க, இங்கே ஏற்ற அடிமையாக இருந்தால் கோவப்படும். ஷியா சன்னியை உதாரணமாக காட்டினீங்க. அது கொள்கை விஷயம், அதனால தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம். ஒரே இறைவன் இஸ்லாமுடைய கான்செப்ட். இந்த ஷியாங்கிறவன் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டால், மனுஷனையும் கடவுளாகலாம்னு விட்டான். மனுஷனையும் கடவுளாக்கி பெரியார் மகான்னு சொல்லி கும்பிட ஆரம்பித்தான். கொள்கை வேறுபாடு தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அப்போ நீங்கள் அவன் செய்கிற தப்புன்னு போயிடணுமே தவிர அவனே இஸ்லாமிய கலர் குத்துறீங்க. நீங்களே என்ன பண்ணீங்க, கருப்பு சட்டம் போட்டு செய்யலாம் சரியாக வருமானு கேட்டிங்களா இல்லையா? கருப்பு சட்டை போட்டவன் வரதட்சணை வாங்கினா நாத்திகனை இல்லைன்ட்டில. அதே மாதிரி தான் மனுஷனை கடவுளாகனா முஸ்லீமே இல்லை. அப்போ ஏன் செய்யாண்டு பேசுகிறீங்க? அதானே நீங்கள் உங்களுக்குள்ள அளவுகள் தானே எங்களுக்கு வைக்கணும். எங்களில் உள்ள ஒருத்தன் சரியாக கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் முஸ்லீமே இல்லை, அவ்வளோதான். அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த நியாயம் என்று எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த நியாயத்தை எங்களுக்கும் கொடுத்தா அது கேள்விலாம் வருமா? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே எங்கள் மக்கள் அறியாமல் அந்த மாதிரிலாம் இல்லை, மாறிடுச்சு. குரானில் உள்ளது அப்படி கடைப்பிடிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் சின்ன 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 விஷயங்களில் கூட உறுதியாக நின்று சொந்த பந்தங்களை பகைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. குடும்பத்தை விட்டு விரட்டப்பட்டு கூட கொள்கையில் உறுதியாக உள்ளவர்களாக இன்றைக்கி இருக்கிறார்கள். அதனால் இந்த குரான் என்பது எங்கள் நம்பிக்கைப்படி நாங்கள் சிந்திச்சு பார்க்குறோம். இதுக்கு எங்களுக்கு ஆன்சர் இல்லை, மனுஷனுக்கு சொல்ல எல்லாரும் தெரிகிறது, சொல்லக்கூடிய செய்திகளும் சரியாக இருக்கிறது. அதில் எந்த செய்தியை கடைப்பிடிச்சாலும் நீங்கள் என்ன தீமைகள் இங்கே சொற்பொழிவு நிகழ்த்தினீர்களோ அதெல்லாம் எங்களுக்கு வரல. அப்படிங்கும்போது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி புதுவாதங்கள் எடுத்து ஆண்பால் டைம் ஒரு நிமிஷம் இருக்கா? ஆண்பால் பெண்பால் வேற ஒன்றும் இல்லைம்மா, அவரே அது பதில்னு சொல்லிட்டாரு. தமிழ் மொழியில் 3 சொல் தான் வச்சுக்கிறீங்க. ஆம்பளை குறிக்க ஒரு இன்னு வச்சுக்கிறீங்க, பொம்பளை குறிக்க ஒரு இல்லு வச்சுக்கிறீங்க, உயர் அகரிணை குறிக்க ஒரு அதுன்னு வச்சுக்கிறீங்க. 3ல் ஒன்று தான் சொல்ல முடியும். கடவுளை குறிக்கன்னு சொல்லு நம்ம தமிழில் இல்லை. இல்லைங்கும் போது இருக்கிற ஒன்று தானே போட முடியும். அவன்ட்டு போட்டு ஆம்பளை நினச்சி நாங்கள் போடுறதில்ல, நம்ப கூடாது. நாங்கள் ஆம்பளைன்னா பொம்பளை இருக்கணும். பொம்பளை தேவைப்பட்டால் அவன் கடவுளே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், கடவுள்கிட்ட அந்த ஆணும் பெண்ணுங்கிற கற்பனை நீ பண்ணக்கூடாது. ஆனால் ஏன் அவன்கிறீங்கன்னா இருக்கிற 3ல் தானே ஒன்று சொல்ல முடியும். அவன்ட்டு சொல்லாமல் கடவுள் வந்தால்னா பொம்பளையான்னு கேட்பீங்க, அப்புறமேலு கடவுள் சொன்னதுன்னு ஆட்டுக்குட்டியான்னு கேட்பீங்க. அப்போ இருக்கிற 3 தான் இருந்தால் நம்ம மொழியில் 3 தான் இருக்குங்க. அந்த கொஸ்டின் வருது. அரபு மொழியில் அப்படி வராது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஆனா பெண்ணாங்கிற கொஸ்டின் அங்கே வராது. நம்ம மொழியில் அப்படி பிரித்து வச்சுக்கிறதுனால என்ன ஒரு தமிழில் சொல்லும்போது ஆம்பளையான்னு ஒரு கேள்வி வருது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி கடவுள் ஆம்பளைலாம் கிடையாது. ஆனால் 3 சொல்லு தான் வச்சுக்கிறீங்க. அந்த 3ல் ஒன்று தான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் அவன் என்று சொல்கிறோமே தவிர ஆண் என்று சொல்வதற்கு இல்லை என்பதையும் பதிவு செய்து கொண்டு, இன்னும் சில விஷயங்கள் அதை வேணும்னு நீங்கள் செய்யலை, நீங்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் கேட்குறீங்க. நியாய அடிப்படையில் உங்களுக்கு ஏன்னா இது கேள்வி எதுக்கு நான் கேட்குறேன், கோவத்தில் நீங்கள் கேட்கல, உங்களுக்கு சில தப்புன்னு பட்டு தான் கேட்குறீங்க. நீங்கள் நல்லா கேட்கலாம். இன்னும் தனிப்பட்ட நட்பு முறையில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், எங்கள்கிட்ட ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய வாய்ப்பு உள்ள அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
வாதத்துக்கு மறுப்பு வாதம் என்று அப்படி நீண்டு கொண்டே போவதனால் இது இறுதி முறையாக முடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில், அதுக்கப்புறம் சாயந்தரம் வேறு தலைப்புக்கு போகிறதுனால இப்போ ஐயா சொன்னதுலேருந்து 2 விஷயத்தை மட்டும், அதாவது இதில் மறுப்பு வித்து நம்ம முடிவுரையாக இருக்கிறதுனால அந்த சரியத் சட்டங்கிறத வந்து முன்னாடி சொன்னோன்னா, அந்த சரியத் சட்டங்கிறது 1400 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுவாசி மனிதனில் இப்போ இருக்கிற கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, இப்போ இருக்கிற கிரைமுக்கு அந்த குற்றம் இல்லை. அதாவது சைபர் கிரைமோ இல்லை AK பாடசாலை ஒருத்தனை சுட்டா முன்னாடி வந்து அதாவது கைக்கு கை பல்லுக்கு பல்லுன்னு சொன்னாக்கா அப்போ உள்ளது வேற. இப்போ வந்து தெரியாமல் ஒருத்தன் சுட்டுட்டான், துப்பாக்கி வச்சு லோட் பண்ணிட்டு இருக்கோம் சுட்டுட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன நீங்கள் சொல்ல முடியும்? சட்டத்தில் சரியத் சட்டத்தில் நீங்கள் உண்மையிலேயே சரியத் சட்டத்தை ஏற்று போனால் 1400 வருஷத்துக்கு மூடி போயிடணும். நீங்கள் மாரி வாகனத்தை யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு முன்னாடி இருக்கிறத போயிட்டு அந்த சட்டத்தை யூஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ வந்திருக்கும் போது சரியத் சட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற அறிவியல் தந்தாப்புல மாற்றம் வேணும். தொடர்ந்து சொல்கிறது தான், நீங்கள் அறிவியலை இழுத்துக்கிறீங்க. நீங்கள் வந்து நம்ம அறிவியல் தெரியல, உள்ளே போகலை, உள்ளேயே போகலைன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன படிக்கலைன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான். அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை. படிச்சுட்டு எனக்கு அதில் அறிவியல் இருக்கிறதா தெரியல. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மக்கள், அதாவது அந்த அறிவில்லாத மக்களுக்கு சொல்லப்பட்ட கடவுளுங்கிற பேரில் சொல்லப்பட்ட அறிவுரையாக தான் எனக்கு படுது. கடவுளோட அற்புதங்களாக எனக்கு அதில் தெரியலைங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த அர்த்தமுள்ள அந்தரங்கம் படிச்சுட்டு அதில் வந்து இந்த ஜீனோம் தான் முடிவு பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால் அது அர்த்தமுள்ள அந்தரங்கத்தில் முழு கருத்து என்னென்னா, மனிதன் எப்படி ஒரு செல் உயிரிலேருந்து தோன்றி பரிமணித்து குரங்கன் மூலியமாக மனிதன் வந்தாங்கிறத படிச்சுட்டு நீங்கள் அதில் ஜீனோமை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. ஜீனோம் தான் முடிவு வைக்குது. அதனால் நீங்கள் இந்த பெண்ணோட உரிமைகளில் பெண்ணு, அதாவது ஆணை வந்து ஒரு பெண்ணை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் வந்து என்ன சொல்ல வந்தேங்கிறத நீங்கள் இப்போ எல்லா உரிமையும் கொடுத்துட்டதா சொல்லி நான் பெண்ணுக்கு 4 கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லலை. நீங்கள் ஏன் 4 கல்யாணம் பண்ணிக்கிறீங்க தான் கேட்டேன். உங்களுக்கு அப்போனா நீங்கள் பணக்கார 4 கல்யாணம் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க. ஏன் வந்து இப்போ இருக்கிற ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்கிற சென்னையில் நான் சம்பாதிக்கிறவன் 4 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாதா? ஒரு பொண்டாட்டி போதுமா அவனுக்கு? உரிமைங்கிறது ஒன்றா இருக்கணுங்கிறேன். ஆணுக்கு பெண் நிகராக இருக்கணுங்கிறேன். அதில் தான் நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கிறங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கலங்கிறது நீங்கள் மனசாட்சிக்கு தெரியலாம். சரி, அது நம்ம திரும்பி மறு விவாதத்துக்கு போக வேண்டாம். இப்போ மிக இந்த விவாதத்தினோட முடிவுகள் இருக்கிறதுனால முரண்பாட்டுக்கு நடுவில் இதில் வந்து நீங்கள் அவங்க நம்மளுடைய ஒவ்வொரு விவாதத்துக்கும் அவங்க வந்து எனக்கு சரியான முறையில் அறிவியல் தான் விளக்கம் ஏற்றிக்கிட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டக்கூடிய இடத்துல இருக்கிறதா எனக்கு தெரில. நம்மளுடைய நிலைப்பாட்டில் நம்ம அப்படியே இருக்கோம், அவங்களோட நிலைப்பாட்டில் இருக்கோம். நாம் இப்போது இதுலேருந்து வெளில போகிறப்போ இது எப்படி நம்ம வந்து ஒரே சகோதரத்துவமாக வந்து நாளைக்கு நம்மளை பார்த்து ஒரு அறிமுகம், இப்போ நீங்கள் வெற்றிங்கிறது ஒரு அறிமுகம் இருக்குன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச பயனாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் இதே சகோதரத்துவம் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தா மீண்டும் நம்ம சந்திப்போம். இதில் வந்து நல்ல கருத்துக்கள் நிறையா இருக்குங்கிறதுலையும், அதாவது அந்த மது அருந்ததில் முஸ்லீம்கள் மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கிறப்போ நம்ம இப்போ இருக்கிற சமுதாயம், தமிழ்நாட்டு சமுதாயம் வந்து டாஸ்மார்க்கில் எனக்கு தெரிஞ்சு கடையை 10 மணிக்கு போட்டதுக்கப்புறம் கூட போய் அதில் நம்ம மோதிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், அதாவது ஒரு நிறைய சம்பாரிச்சுட்டு அதை செஞ்சுருந்தா பரவாயில்ல, காலைல 100 ரூபா சம்பாரிச்சுட்டு சாயந்தரம் டாஸ்மார்க்கில் போய் நிற்கிறப்போ மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே சீரழிஞ்சு போய் நாளைக்கு நடுத்தருவுக்கு, அதாவது தொடர்ந்து குடிச்சா கிட்னி லிவர் ஃபெயிலியர் ஆகிடுனா அவன் செத்து போனால் பரவாயில்லையா, அதுக்காக செலவு பண்ணி ஒரு 4 லட்சம் செலவு பண்ணி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடுத்தருக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அது இஸ்லாத்தில் இல்லை, பெரும்பான்மையான இடத்துல இல்லைங்கிறப்போ அந்த இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் இருக்குது. அதில் நான் நிச்சயமாக முரண்பட்டு வந்துடல, நல்ல விஷயங்களும் இருக்குது. அதில் வந்து மதுவையும் மற்ற விஷயத்தையும் தடை செய்யப்படும் போது அது வந்து அதாவது படிச்சுட்டு அதை ஏற்றுக்கிட்டு அது முடிய நடக்கும் போது நிச்சயமாக மற்ற சமுதாயத்தினோட கம்மியாக தான் இருக்கும். இது மற்றபடி வெறும் சட்டத்தை மட்டுமே ஏற்றிட்டு அதுவே வந்து அல்லாவோட வாக்கு ஏற்றுக்கிட்டு நடங்க. இப்போ நான் அந்த விவாகரத்தை சொன்ன மாதிரி ஈஸியாக அந்த சட்டத்தை மட்டும் தலாக்குன்னு முத்தலாக்கா சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாக்கா அதை அதுக்கப்புறம் அதை பராமரிப்பை செய்ய மாட்டாங்களே. ஈஸியாக மற்றவங்களோட நீங்கள் விவாகரத்து பண்ணிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் பராமரிப்பு மட்டும் இல்லை அப்படிங்கிறது இருக்குங்க. நான் அதை பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இப்போ முந்த நாள் கூட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இதை வந்து அதுமாரி விட்டுட்டு போயிட்டான், 30 பவுனுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு நிற்கிறான் அவன், நீங்கள் வந்து அவன் வந்து திரும்பி இது பண்ண சொல்கிறான், பொண்ணை வந்து நான் விட்டுட்டேன், பவுனை நான் வந்து குறைச்சி கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி அல்லாஹ் தடுக்கிறாருங்கிறதையும் விளக்கம் சொல்லணும். ஐயா, என்னுடைய மூத்த தலைவர் பேசுகிறேன். அப்படி வைக்காதீங்க.
எதுக்கு அப்செட் ஆகும்? உட்காருங்க எல்லாரும். ஹலோ, இன்னும் நாங்கள் பேச வேண்டிய அவகாசம் இன்னும் முடியவில்லை. அதாவது அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள், இங்கு 1/4 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ள நாங்க சொல்லி முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கேள்வி பதில். ஐயா அவர்கள் பேசுவார்கள். அமைதியா ஆரம்பிச்சுடா. ஏன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிக்கணும். எங்களுக்கு இந்த திருக்குறான் அன்பளிப்பாக கொடுத்ததுக்கு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இதை முழுக்க படிக்கணும். படித்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வாதம் பண்ணணும், அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாதம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு பொது அரங்காக இருக்கணும், எல்லா மக்களும் கலந்து இருக்கணும். நீங்கள் எங்கள் ஊரில் செஞ்சீங்கன்னா முழு பாதுகாப்பு எங்களுது, உங்கள் ஊருக்கு கூப்பிட்டீங்கன்னா வர முழு பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதிரி வேற ஆள், நம்ம கிடையாது. நாம் எல்லோருமே சகோதரர்கள். ஏதோ மதத்தாலையும் இதாகும். இப்போ நீங்கள் மதத்தில் இணைஞ்சிட்டீங்க, நாங்கள் இன்னமும் கருப்பு சட்டை போட்டாலும் ஜாதியில் தான் இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மதத்தில் இருந்தால் தான் அந்த மதத்தை குறை சொல்ல முடியும். நேற்றைக்கே என்னுடைய கருத்தை சொன்னேன். என்னை சகோதரனாகவும் தோழனாகவும் மதிக்கிற இஸ்லாத்தை பற்றியோ கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ குறை சொல்லுவதில் எனக்கு விருப்பமில்லை. ஒரு மலத்தை மிதித்தா கூட அந்த இடத்தை மட்டும் சுத்தம் செய்யும் சங்கராச்சாரி எங்களை தொட்டு விட்டால் உடம்பு முழுக்க குளிக்கிறான், அவன்தான் எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறத என்னுடைய முழு நோக்கம். ஆனால் கடவுள் மறுப்பு என்பது அது எங்கள் ரத்தத்தில் ஏறி போன ஒன்று. நீங்களும் வளமாக வாழணுங்கிறதுக்காக தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர வேற ஒன்று இதில் கிடையாது. ஐயா சொன்னாங்க, நீங்கள் சாதாரண முஸ்லீமை பார்த்துட்டு இஸ்லாத்தை வெறுக்கிறீங்க, குரானை வெறுக்கிறீங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் கொள்கைப்படி அந்த மக்களும் இறைவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தானே, அவர்கள் மட்டும் எப்படி உங்ககிட்டேருந்து முரண்பட்டு போகிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். இறைவனால் உண்டாக்கப்பட்ட மக்களில் எப்படி பிரிவு வந்தது? அப்புறம் அவர் தான் 2 வழியை சொல்கிறார், இது நல்ல வழி, இது கெட்ட வழி. ஏதோ உனக்கு அறிவையும் கொடுத்துட்டேன், 2 வழியும் கொடுத்துட்டேன், எது உனக்கு சரின்னு படுதோ அதில் போங்கிறார். இப்போது ஐயாவோ நீங்களோ உங்களுக்கு ஒரு அன்புக்குரியவங்க இங்கேருந்து மதுரை போகணும், எப்படி போகணுன்னு கேட்குறாங்க. நீங்கள் சரியாக என்ன சொல்லுவீங்க? இங்கேருந்து நேராக திருச்சி போங்க, திருச்சியிலேருந்து மதுரை போவோன்னு சொல்லிங்க. நீ இப்படி திருச்சி போய் இப்படி போகலாம், இல்லைன்னா இங்கேருந்து கல்கத்தா போய் கல்கத்தாவிலேருந்து திரும்ப அப்படியே ஆந்திரா சுற்றி அங்கே போகணும்னு சொன்னால் அந்த அன்பானவர்களுக்கு நம்ம நேர் வழியை காமிக்கிறோன்னு அர்த்தமா? ஏன் நல்ல வழி இருக்குமோ நல்ல வழியை விட்டு சொன்னான்னா, இங்கேருந்து நேராக திருச்சி போங்க, திருச்சியிலேருந்து மதுரை போங்கன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்படியே போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, அதில் கல் முள் கரடெல்லாம் நிறையா இருக்கும். அந்த பக்கம் போனே கொள்ளைக்காரன் கொலகாரன்லாம் இருப்பான்னு ஏன் பல வழியை காமிக்க வேண்டும்? என்னுடைய திரும்ப திரும்ப அந்த கேள்வி. இது இறைவனால் அருளப்பட்டது என்றால் ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கணும், ஒரே ஒரு வழி, நல்வழி மட்டும். ஏன் 2 வழியை கொடுத்து நமக்கு அறிவை கொடுத்து நீ இதை எடுத்துக்க அதை எடுத்துக்கன்னு சொல்லி முக்காலை முழுவீசம் இன்றைக்கி அதை நெகட்டிவ் தானே எடுத்துக்கிறோம், எது செய்யக்கூடாதோ அதை தானே செய்கிறோம். அப்போ நான் அந்த மாதிரி மக்களை தானே பார்க்குறேன். புரியுதுங்களா? இதுதான் எங்களுடைய வாதத்துக்கு காரணமே தவிர ஐயா சொன்னாங்க, இப்போ மரண தண்டனையை பற்றி சொன்னாங்க. அவன் அரசு கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நான் ரோட்டில் விட்டு வெட்டிடுவேன், கலாட்டா நடக்கும்னாங்க. என்னுடைய வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவரை கொலை செய்தாலும் அரசு அவரை கொலை செய்தாலும் இது அவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை கிடையாது. நீங்கள் அரசு கொள்ளனா நீங்கள் கொண்டுருவீங்க, கலவரம் வருவீங்க. எங்களுடைய நோக்கம் அவன் கஷ்டப்படணும், அவன் உயிருடன் இருந்து தான் அதை அனுபவிக்கணும். அவனை கொல்றதுனால அவன் அனுபவிச்சது ஆகாது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். திரும்ப ஒன்று சொன்னாங்க, ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாதான் அடுத்தவன் பயப்படுவான், அது நடக்காதுன்னாங்க. கோட்சேங்கிற பாப்பான் என்ன பண்ணான்? காந்தியை கொல்றதுக்கு இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டான், சுண்ணத்து பண்ணிக்கிட்டான், போய் காந்தியை கொண்டான். என்ன காரணம்? காந்தியை கொண்டோடனே நம்ம கொண்டுடுவாங்க, இந்த பழி ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் சேரணுங்கிறத சதி பண்ணான் ஒரு பாப்பான், கோட்சேங்கிற பாப்பான். காந்தியை கொண்டோடனே அவனை தூக்கில் போட்டாங்க. அதனால அடுத்த ஆளை யாரையும் கொள்ளலையா? இந்திரா காந்தியும் சுட்டு தாங்க கொண்டான். காந்தியை கொண்டவனை தூக்கில் போட்டோன்னே யாரும் துப்பாக்கி எடுத்துருக்க கூடாது, ஆஹா நம்மளை தூக்கில் போட்ட. இந்திரா காந்தியை சுட்டான், அவனையும் தூக்கில் போட்டாங்க. சரி, அதோட விட்டா ராஜீவ் காந்தி கதி என்ன? இப்போ அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால நீங்கள் மரண தண்டனை கொடுக்கறதுனால கொலை குறையவே குறையாது. அவன் அனுபவிக்கிறான் பாருங்க, அதை நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது தான் ஆஹா இது மரண தண்டனை கொடியதுராது அப்படிங்கிறத உண்மையான தண்டனை. இதுதான் எங்களுடைய கருத்தை தவிர. அப்புறம் ஐயா ஒரு குறள் ஒன்று சொன்னாங்க,
ரொம்ப உயர்வான குரல், தெய்வம் தொழான தொழுநன் தொழுதொழுவா பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு. திருக்குறளை நாங்கள் ஏற்றுக்காத குரலே இதுதான். ஐயா திருக்குறளை பற்றி ஒருக்க தர்க்கமாக பேசிவிட்டார். அது என்னையாவது காட்டு மிராண்டி காலத்து வேதம் அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கேன்னார். மறைமலை அடிகள், திருவிக்கா, ரா சேது பிள்ளை, இது மாதிரி தமிழர்களும் போகிறாங்க. என்னையா நீங்களே திருக்குறளை எப்படி சொன்னால் எங்கள் கதி என்னையா ஆகும்னாங்க. ஆமாய்யா இதில் என்ன குறளுக்கு என்ன அர்த்தம்னார். ஒரு பெண் கடவுளை தொழ வேண்டாம், கடவுளை தொழ வேண்டாம், கணவனை தெய்வமாக தொழுவாயலை ஆனால் அவள் வெளியே போய் நின்று மழை பெய்யுன்னா பெய்யும்னார். இது என்ன தப்புன்னா, உங்கள் 5 பேர் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வெளியே போய் மழை வர சொல்லு, வருதா பார்ப்போம். வரலன்னு என்ன ஆறு போன 5 பேர்கிட்ட பெரியார் சொன்னார், ஏன் உங்கள் பொண்டாட்டி போய் வெளியே நின்று மழை வானா வரணுமா, அப்போ தான் அவள் உண்மையிலுமே கனவுல கும்பிட்டவளாம். இப்போ யாராவது ஒரு 20 பொம்பளையை கூப்பிட்டு வெளியே நிற்க சொல்லி மழையே வான்னு சொல்லுங்கள், மழை வரலன்னா என்ன அர்த்தம், பத்தினி இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ பெண்களை இழிவுபடுத்துகிற நூல் எதுன்னார், தெளிவாக சொன்னார் ஐயா. ஏதோ அந்த குரல் பாராட்டுக்காக ஐயா சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அந்த குரல்லாம் நாங்கள் ஏற்றுக்கல. எப்படி குரானில் எங்களுக்கு மறுப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த திருக்குறளில் எங்களுக்கு மறுப்பு இருக்குது, ஏற்பும் இருக்குது. உங்கள் இதுலேயும் இருக்குது. அப்போ அறிவியல் விளக்கெல்லாம் சொன்னீங்க, அதை ஏற்றுக்கிட்டோம். அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நாளைக்கு ஒன்று கண்டுபிடிப்போம், அதுவும் அதில் இருக்கும். ஆனால் அதில் ஏன் விஷம், ஏன் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன், இலை முழுக்க நல்லா சாப்பிட்ற சமயத்தை வச்சுருக்கேன், ஓரத்தில் கொஞ்சோண்டு சாணியை வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்பீங்க, ஏன் இங்கே சாணியை வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. நீங்கள் அதை விட்டுருங்க, இதை மட்டும் சாப்பிடுங்கன்னா யார் சாப்பிடுவா? அப்போ இதில் ஏன் கெடுதலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய கேள்வி இதில் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது, பைபிளில் இருக்குது. நாங்கள் இதை தான் கேட்குறோம். நீங்கள் என்னை விருந்துக்கு கூப்பிட்றீங்களா, என்ன சோதனை பண்ண கூப்பிட்றீங்களா? சோதனைன்னு சொன்னால் அன்பாக கூப்பிடாதீங்க, ஆணவத்தோட அதிகாரத்தோட வந்து சாப்பிடியா அதில் வச்சுருக்க சாப்பிட்டு தான் ஆகணும், அது அதிகாரம். இவன் சொல்கிற மாதிரி இந்த நான் ஹிட்லர் சொல்கிற மாதிரி அன்பாக கூப்பிட்டிங்கன்னா அங்கே சோதனைக்கே வேலை கிடையாதுங்க. இறைவன் சோதிப்பதற்காக தான் உனக்கு 2 வழியும் கொடுத்தேன்னு. சோதனை யார் பண்ணுவான்? நம்பிக்கை இல்லாதவன் பண்ணுவான். பரீட்சை வைக்கிறாங்க பள்ளிக்கூட்டில், ஏன் பரீட்சை வைக்கிறான்? வாத்தியார் நம்ம நடத்தின பாடத்தை அவன் கேட்டிருக்கானா இல்லையா, மார்க்கு போட. ஆனால் அவன் தப்பாக எழுதிட்டு அவனை கொலை பண்ணுறதில்ல. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அழித்து விடுங்கிறான், வெட்டி விடு, அழித்து விடு, கொன்று விடுங்கிறான். இப்போ பரீட்சையில் 35 மார்க்கு கீழே வேணா அந்த வாத்தியார் அவனை கொன்னுறது கிடையாது. நம்ம சொன்னதை அவன் எந்த அளவு காதில் வாங்கியிருக்கிறான், என்ன எழுதியிருக்கான், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், என்ன புரிஞ்சிருக்காங்கிறதுக்காக ஒரு தேர்வே தவிர அந்த பையனை மேற்கொண்டு வாழ வைக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ கிடையாது. அதனால தான் தோழர்களை திரும்ப திரும்ப சொல்கிறோம், யார் எது சொன்னாலும் அதனோட உண்மையான பொருளை தயவுசெய்து சிந்தனை பண்ணி பாருங்கள். நேற்றைய கூட சொன்னேன், கொஞ்சம் அந்த மதத்தெல்லாம் விட்டு இங்கே உட்காரும்போது நடுநிலையாக இருங்க, ஒரு திராசு மாதிரி இருங்க, ஒரு தட்டில் அவங்க ஒரு தட்டில் நாங்கள். உங்களுக்கு சொந்தமாக மூளை இருக்குது. நன்றி, வணக்கம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? உங்களுக்கு சொந்தமாக மூளை இருக்கிறது, உங்களுக்கு சிந்திக்கிற திறன் இருக்கிறது. அதை தயவு செய்து யாருக்கும் பயப்படாமல், எந்த கடவுளுக்கும் எந்த மதத்துக்கும் எந்த மூட நம்பிக்கையும் பயப்படாமல் சொந்தமாக செலவிடுங்கள். அது என்ன சரின்னு சொல்லுதோ அதுபடி செய்யுங்க. இப்போ எங்களுக்கு ஐயா சொன்னது சரின்னு வந்தது. ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா இதில் மூட பழக்கங்கள் நிறையா இருக்குது. சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, நீ இதை செஞ்சால் மேலே போகலாம், இதை செஞ்சால் கீழே போகலான்னு இருக்குது. அப்போ ஐயா சொன்னார், ஏப்பா சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாதுடா, நீ இன்னைக்கு இருக்கிறதாண்டா உண்மை, நீ இன்னைக்கு என்ன செய்கிறியோ அதுதான் நன்மை. பாதிக்கப்பட்டவனுக்கு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ உதவி செய், அதுதான் மனித வாழ்க்கை. சொர்க்க நரகத்துக்குன்னா நீ பேராசைக்காரனாக இருக்காத, சகோதரனா எல்லாரையும் மதி, முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யினார். அதனால இந்த குரான் சொன்னதை விடவும், பைபிள் சொன்னதை விடவும், மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை சொன்னதை விடவும் ஐயா சொன்னது சரியாக எங்களுக்கு பட்டது, நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். தயவுசெய்து உங்களுக்கு பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா என் வீட்டிலே யாருமே ஒத்து வரல, என்னை தவிர எல்லாருமே நாத்திகர்கள் தான். அதுக்காக நான் அவங்கள என் வீட்டுக்காரங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அதனால் இது அவங்கவுங்களுக்கு சொந்தமாக தரப்பட்ட ஒரு அறிவு. அதில் எது உங்களுக்கு சரின்னு போடுறதை எடுத்துங்க. நாங்கள் நேற்றைக்கு இன்றைக்கும் பண்ண வாதத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அது உங்களுடைய சகோதரனாக நினைத்துக்கோங்க, தயவுசெய்து எதிரியாக நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ அவங்க ஐயா சொல்லும்போது கொஞ்சம் மனசெல்லாம் உண்டுது. நான் அவங்கள அண்ணனாக தான் நினைக்கிறேன். நேற்றைக்கு சொன்ன தொலைக்காட்சியில் தான் ஐயாவை நிறைய தரம் பார்த்துருக்கேன். நான் அதெல்லாம் விரும்பி பார்ப்பேன் இந்த நிகழ்ச்சியை. நேற்றைக்கும் இன்றைக்கும் நேராக பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடையாது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களும் எவ்வளவு படிச்சிருந்து எவ்வளோ அனுபவப்பட்டிருந்தால் எவ்வளோ சொல்ல முடியும். என்னோட வயசில் பெரியவங்க உழைப்பை முழுக்க இதுக்காகவே செலவு பண்ணுறாங்க, நாங்கள் பெரியாருக்காக செலவு பண்ணுறோம். அதுதான். அதனால் வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. கேள்வி கேட்கலாம். கேள்வி பதில் நிகழ்ச்சி வெறும் 15 நிமிடங்கள் மட்டும்தான். அப்படி பின்னாடி போயிருது. ரொம்ப கேள்வி கேட்காதீங்க, ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறியவனாக ஒரு கேள்வி. ஐயா வெற்றிவேந்தன் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு விஷயத்துல தலாக்னு சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு, பெண்களுடைய உரிமை பாதிக்கப்படுதில்ல, அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள்லாம் யார் செய்வாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சாங்க.
அதுக்கு வந்து இவங்கள்ட்ட வந்து அது சம்பந்தமா இஸ்லாம் அப்படிதான் சொல்லுதா, 3 தலாக் சொல்லு, தலாக் தலாக் தலாக்னு சொல்ல முடியுதா, அதுக்கு பின்னாடி எந்த விதமான விஷயங்களும் கிடையாதாங்கிறத கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஐயா சிற்பி வேந்தன் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, இது அதோட சேர்ந்த கேள்வி. சிற்பி வேந்தன் ஹலோ சிற்பி வேந்தன் ஒரு கேள்வி சொன்னாங்க, குரான்ல வந்து சாணி இருக்குன்ட்டு. குரான்ல ஒரு சாணி இருக்கு, அதை ஏத்துக்கிட முடியாதுன்ட்டு. குரான்ல எந்த சாணி எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற லிஸ்ட் கொடுத்தா நம்ம ஆய்வு பண்ணலாம். சரியா கேட்கல. அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட விஷயத்தில் பெண்களுக்கு சும்மா விவாகரத்து செய்ய முடியாது, உரிய ஒரு பாதுகாப்பு தொகை கொடுக்கணும்னு குரானில் சொல்லுகிறது. அவர் கேட்ட என்னென்னு கேட்டால், நீங்கள் கொடுக்கலன்னு தான் கேட்டார், படிச்சிருக்காரு அவர். இஸ்லாத்தில் இல்லைன்னு அவர் கேட்கல. அவர் கேட்ட என்னென்னு கேட்டால், எத்தனை பேர் அது மாதிரி கொடுக்குறீங்க, மகர் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேட்டார், நடைமுறை கேட்டார். எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய சரியத்து பஞ்சாயத்து வரும், குடும்ப பஞ்சாயத்து வரும், நாங்கள் அழகாக அதை முடித்து கொடுக்கும் பொழுது பெண்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ்வதற்கு அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு செக்யூரிட்டி தொகை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பல ஜமாத்துகள் அது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது, பல ஜமாத்துகளை இல்லாமல் இருக்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அதை மாற்றி அமைப்போம். சரியா? இஸ்லாத்தில் இருக்கிறது. 3 தலாக் சம்பந்தமா சொல்லுங்க, 3 தலாக் சொல்லணுமா? இல்லை, அது தெரிஞ்சான்னு சொன்னார். 3 தலாக்லாம் ஒரே தலாக்லாம் சொல்ல முடியாது இஸ்லாத்தில். ஒரு டைவர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப வாழ்வதற்கு மார்க்கத்தில் அவகாசம் இருக்கிறது, சேர்ந்து கொள்ளலாம். அப்புறமேல சேர்ந்து வாழ்ந்து மறுபடியும் பிரச்சனை வந்து பிரிஞ்சாங்கன்னா மறுபடியும் சேர்ந்துக்கிறலாம். 3வது ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சாதான் நீ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. கோவத்தில் ஒருத்தர் சொல்லிடுவாங்கிறதுனால அது அவர் தெரியும், அந்த புஸ்தகத்தை படிச்சிருக்கிறாரு. அவர் அந்த அர்த்தத்தில் கேட்கல, எத்தனை பேர் மகர் கொடுக்குறீங்கிறது அவருடைய கேள்வி. அது நடைமுறையை தான் அவர் கேட்குறாரு, மார்க்கத்தை கேட்கல. நடைமுறையில் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம், நிறைய கொண்டு வரல, உன்னை ஒத்துக்கிற வேண்டியதான். நிறைய ஜமாத்துகளை செய்யாமல் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் சக்திக்கு உட்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த குரானுடைய போதனையை கொண்டு வந்து மக்கள்கிட்ட மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது தொட்டிலில் குழந்தை இல்லாமல் வெறும் கல்லை ஆட்டி கொண்டிருந்த திராவிட கழகத்தினருக்கு ஒரு சிறப்பு குழந்தையை கொடுத்த தௌஹி ஜமாத்தினரை நோக்கி கேள்வி. அதாவது என்னன்னு சொன்னால், அது தொட்டில் குழந்தைனா புரியுது இல்லைங்களா? இவ்வளோ நாள் திருக்குறளை வச்சு கல்லை வச்சு ஆட்டிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மனித சமுதாயத்திற்கு அழகான வாழ்க்கை நிதியை கொடுக்கக்கூடிய திருக்குறானை கூட நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல் நூலாக ஆக்கி கொள்றதுக்காக இந்த வேதத்தில் நிறைய முரண்பாடுகள் உள்ளதாக சொல்கிறாங்க அவங்க. அதாவது இந்த அனாதை பெண்களை நீங்கள் நிறைய பேர் திருமணம் செஞ்சுக்கலாம், சரியத்து சட்டம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இன்னைக்கு சரிபடாது, அது மாதிரியான விஷயங்கள், இது மாதிரி முரண்பாடுகள் நிறைய இருக்குது. இது கொஞ்சம் விளக்கம் சொன்னாங்க. அதாவது அது முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு கேட்டது என்னன்னு கேட்டால், வெற்றி வேந்தாலும் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க சரியத்தை மாற்றணுங்கிறதுக்கு ஒரு என்ன ஆதாரம் வைக்கிறாருன்னா, இந்த மைக்கு வந்திருக்கு, இதையும் பயன்படுத்துகிறீங்க, அது வந்திருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தி மாற்ற தானே சரிங்கிறாரு. மாற்றவே இல்லை, குரானை நம்பிக்கொண்டே இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம். எங்கள் மார்க்கத்தில் இது தடை செய்யப்பட்டதான் என்ன செய்யணும், மாற்றணும்னு சொல்லணும். எங்கள் மார்க்கத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே உனக்கு கேடு செய்யவில்லை என்றால் பயன்படுத்தி கொள்ளலாம்னு ஒரு வார்த்தையில் அனைத்து புதிய விஷயங்களும் உள்ளது வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்ய, என்ன இஸ்லாம் தடுத்த மாதிரி, இஸ்லாத்துக்கு வெளியே நின்று கொண்டு தான் மைக்கை பயன்படுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இஸ்லாத்துக்கு வெளியே நின்று தான் வாட்சி கட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இஸ்லாத்துக்கு வெளியே போய் தான் ட்ரெயினில் போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பயன்படுத்து, கண்டிஷன் என்னன்னா உனக்கு கேடு தரக்கூடாது. கேடு தரக்கூடியதை தவிர்த்து விட்டு என்னென்ன நன்மை தருதோ பயன்படுத்தி கொள் என்று குரானில் தெளிவான வாசகம் இருக்கா இல்லையா? அந்த ஒரு வார்த்தையிலேயே என்ன முன்னேற்றங்கள் வந்தாலும் சரி, எந்த விதமான அறிவியல் கண்டுபிடிப்பு வந்தாலும் சரி, அதெல்லாம் ஓகேன்னு வந்து விடும் பொழுது ஏன் மாற்ற தேவையில்லைங்கிறதுக்கு ஒத்த வரையில் அம்புட்டை அடக்கி வச்சுட்டு போயாச்சே. அது நீங்கள் என்ன கேட்கணும்னா, குரானில் இப்படி இதை மறுக்கிறது, இதை ஏன் செய்கிறீங்கன்னு கேட்கணும். இதை நாங்கள் மறுக்கலையே, அறிவியல் கண்டுபிடிப்பை குரான் மறுத்தா தானே நீங்கள் கேட்கணும். இப்போ நவீன அறிவியல் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்தலாம், குரானை நம்பிக்கொண்டே, முஸ்லீமாக இருந்து கொண்டே, இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போகாமலேயே. அப்படி எங்கள் குரான் எங்களை அனுமதிக்குதுன்னு அது ஏன் கொஸ்டின் ஆகுது? சரியத் சட்டத்தை விளைவிக்கிறங்க. சரியத் சட்டம்னா நாங்கள் தொழுவது, எங்களுடைய இறைவனை வணங்குகிற முறை, இது வந்து மாற்ற தேவையில்லை. இது அறிவியலில் உள்ளதா? நாங்கள் இப்படி தான் கடவுளை வணங்கணும்னு ஒரு முறை, ஒரு ஃபார்முலா இருந்தால் இது எந்த அறிவியலும் இதை மாற்றாத. இது வந்து அறிவியல் வணக்க முறையை அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லுமா? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்குள்ள தத்துவ பிரிவினைகள், கொடுக்கல் வாங்கல்கள் விஷயம் இருக்கிறது, இதுலையும் மாற்ற வேண்டிய அவசியம்னா காரணத்தோடு சொல்லுங்கள். அதுலேயும் காரணம் சொல்லணும். உங்கள் சொத்துரிமை சட்டம் சரியில்லை, எப்படி சரியில்லைன்னு சொல்லுங்கள். அப்படி தான் கேட்கலாமே தவிர நவீன கண்டுபிடிப்புகளை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் மாற்றுங்கிறீங்க. எதை மாற்ற சொல்றீங்க? குரானில் எதையும் மறுக்கலையே, அதான் விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் குரானில் வந்து ஒரு வெற்றி வந்துட்டு கேட்குறேன்,
குரான்ல வந்து ஒரு இடத்துல வருது, குரான்ல நேரடி அர்த்தம் தரக்கூடிய வசனங்களும் இருக்கு, இரண்டாம் அர்த்தம் தரக்கூடிய வசனமும் இருக்கு. குழப்பத்தை நாடுபவர்கள் தவறான அர்த்தத்தை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லுது, இறைவன் கொடுத்த அறிவை சரியாக பயன்படுத்துபவர்கள் இந்த குரானை சிந்திப்பதற்காக இந்த குரான் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க வந்து எனக்கு ஈஸியா புரியணும் நேரடி எனக்கு அர்த்தம் வேணுங்கிறீங்க. அப்போ நீங்க சொல்றது பகுத்தறிவா? அதாவது முன்னாடியே கேட்டோம், அந்த சைத்தானியும் கடவுள் தான் படைச்சாரு, அதுக்கப்புறம் படைச்ச மனிதனையும் எல்லாம் தான் படைச்சாரு. சைத்தானை படைச்சு கெடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வழி கெடுத்தான் வந்து தூதரை போய் அடிச்சுட்டான், என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அதாவது எல்லாமும் விதிப்படி நடக்கப்படுதுன்னா அப்புறம் ஏன் அவர் தூதரை போய் அடித்தது அப்படிங்கிறதெல்லாம் ஏன் நீங்கள் அப்புறம் சொல்லணும்? அதை தூதரை அடித்ததை சொல்ல வேணாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த கேட்ட கேள்வி வந்து என்ன சொல்ல, நேரடி அதாவது நீங்கள் இந்த புக்கை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே 3-4 முறை சொல்லியிருக்கீங்க. அதாவது இது வந்து ஒரு இடத்துல நேரடியாக வந்து அப்படியே அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி தூதரே நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு கவிதை நிலையாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது உதாரணத்தை நேரடியாக எடுத்துக்காம வேற மாதிரி எடுத்துக்கணும், நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தோட நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு கடினமாக இருக்குங்கிறதுக்கு தான் அதுக்கு பொருள். நேரடியாக வந்து நீங்கள் அதை எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தான். அப்படி நீங்கள் கடினமாக இருக்கிற மாதிரி இப்போ எல்லா மனிதனும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் இப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும், இறைவேதத்தை எப்படி வேணுமாலும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஒரு வழிமுறை போட்டிருக்கும் போது எனக்கு எப்படி தெரியும் அந்த வழிமுறை? நான் என்னுடைய பாதையில் தான் நான் அதை சிந்திப்பேன். இது வரைக்கும் நான் எப்படி ஒவ்வொன்றையும் படிச்சிருந்தா அதில் உண்மை இருக்கான்னு தேடி தானே நம்ம படிக்கிறோம். அப்போ இதில் உண்மையில் நான் அதை படிக்கும் போது எனக்கு நேராக படல, நீங்கள் ஏன் இப்படி தான் படிக்கணும், அதை இப்படி படித்தா அதில் தப்பு வருமா? அப்போ அப்படி தப்பு வந்தது. அதாவது உண்மையிலே இறை வேதமாக இருந்தால் அதை யார் படித்தாலும் அதுக்கு தப்பு இன்னும் வரக்கூடாது. இப்படி தான் படித்தேன். நீங்கள் தப்பு என்ன நீங்கள் இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்ந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இறை வேதம் தேவையில்லை. அறிவு உள்ளவங்க ஒழுங்காக போயிடுங்க, இறைவேதத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். இறைவேதத்தோனா உங்களுக்கு தேவையில்லை. அறிவு இருக்கிறவங்க ஒழுங்காக தான் நடப்பாங்க. அறிவு இல்லாதவன் தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு கொலையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ அறிவு இருக்கிறவன் எதையும் செய்ய மாட்டான்னா அப்புறம் எதுக்கு தேவையில்லையே? அறிவில்லாதவங்க தப்பு செய்கிறதுனால தானே இந்த இறைவேதம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இது துணை. அறிவில்லாதவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் ஒரு முஸ்லீம் தீவிரவாதம் அதாவது தீவிரவாதத்தில் ஒரு புத்தகமே இருக்குது. இந்தியாவில் வந்து தீவிரவாதத்துக்கு ஒரு புத்தகம், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இஸ்லாமத்தில், அதாவது அங்கே நீங்கள் இதுக்கு போனீங்க அசாமில் போனால் கருப்பு இன மக்கள் குருது இன மக்கள்னு வரிசையில் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இஸ்லாமும் ஒரு தீவிரம். அந்த இஸ்லாத்தில் ஏன் தீவிரவாதம் வருது? இதை புரிஞ்சுக்கிட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக சிந்திச்சாலே அவங்கள கொன்னுடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது தவறு. அதை தான் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரியான வார்த்தைகளே வைக்கக்கூடாது அதில். அதை தான் எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய எனக்கு அது தோணுதுன்னா நீங்கள் அதை செஞ்சுருக்கிறது இறைவனோட குத்தமாக தான் நினைக்கிறேன். அதுதான். சைலண்டாக இருங்க, அதிகமாக நிற்காதீங்க, வேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. கேட்க மாட்டேங்க. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்துக்கு என்னோட கேள்வி, குரானில் வந்து இறை நம்பிக்கை இல்லாதனோட விவாதம் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கா ஒரு இஸ்லாமிய தோழர் என்கிட்ட சொன்னார். அதில் உண்மை இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் ஏன் விவாதம் பண்ணுறீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரமாக அறிவியலை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, ஆனால் இஸ்லாத்தில் அடிப்படையிலே அறிவியல் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். எப்படி அப்படின்னா, இப்போ நபிகள் நாயகத்தோட பிறப்பு பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது உடைய அப்பான்னு சொல்லப்படுகிற அப்துல்லாவோட நெற்றிலிருந்து போகக்கூடிய ஒரு ஒளி ஆமினாவோட வயிற்றில் போய் அவர் வந்து பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் எங்கே அறிவியல் இருக்குது? பிற மதத்தவர்கள்ட்ட விவாதம் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறதா சொன்னார். குரானில் அப்படி சொல்லப்படலை. குரானில் ஜாதிலுஹும் பில்லதி ஹி அஹ்சன், அழகிய முறையில் அவர்களோடு விவாதம் செய்யி. ஏன்னா அது கரெக்டான கொள்கையாக இருக்கனால விவாதம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் விவாதம் செய்யின்னு தான் ஆர்டர் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. இதா ஹாத்தபஹமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மூடர்கள் வந்து பேச வந்தால் இந்த அப்போ அவங்ககிட்ட பேசிலேருந்து போயிடுறேன் புரிஞ்சுக்கிட்டு தானே பேச முடியும். விவாதம் பண்ணுவதையும் ஒரு பக்கம் சொல்லுகிறது. கிரிக்கெட்டை விவாதம் பண்ண முடியுமா? அறிவுபூர்வமாக வாதங்கள் எடுத்து வைக்கிற ஒரு சபையில் நம்ம இந்த பண்ணுறோம். அது மாதிரி உள்ள இடங்களில் பண்ணுங்க. மூடத்தனமாக பேசுவார்களே ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு குரானில் இருக்குது. விவாதம் பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்யலை, சொல்லப்படவே இல்லை. அப்புறம் என்ன கேட்குறாருன்னா, அறிவியல் சம்மந்தமாக கேட்குறாரு. முகமது நபி அவங்களுடைய தகப்பனார் பேர் அப்துல்லா, அவங்க தாயார் பேர் ஆமினா. அப்துல்லாவுடைய நெத்தியில் ஒரு ஒளி இருந்துச்சான். அது வெளியே போகும்போது வெளிச்சமாக இருந்துட்டேமா. ஆமினாட்ட போய் சேர்ந்த உடனே அந்த ஒளி அங்கேருந்து போயிடுச்சான்.
ஆமினா வயிற்றுக்கு போய் தாயார் வயிற்றுக்கு போய் அந்த ஒளியிலேருந்து பிறந்தார்கள் என்று சொல்கிறீங்களே, இது என்ன அறிவியலுங்கிறாரு. இது அறிவியலும் கிடையாது, இது நடக்கும் பொய். இது மாதிரி ஒரு சம்பவம் குரான்லேயும் கிடையாது, நபிகள் நாயகமுடைய அத்தாரிட்டியான நூல்கள்லையும் கிடையாது. இஸ்லாத்தில் உள்ள சில இந்த கேட்டதானே எழுதி வைக்கிறோம் இருப்பான்ல, அந்த மாதிரி நூல்கள் எழுதப்பட்டது. நாங்களே இது இஸ்லாம் அல்ல என்று நிராகரித்தது. இதை நபி சொன்னாதான் நாங்கள் ஏற்றுக்க முடியும். இது குரான்லையும் சொல்லப்பட, நபிகளும் சொல்லப்படலை. 200-300 வருஷம் எவனோ ஒரு முஸ்லீம் கிறுக்கத்தனமா வளர்னா அதுக்கு இஸ்லாம் ஆக முடியாது. அதனால இந்த கருத்தே தப்பு, இப்படி ஒரு கான்செப்ட் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது ஆதாரப்பூர்வமாக குரான்லையோ நபியுடைய சொல்லுல இருந்தால் தான் இந்த கேள்வி நீ கேட்கணும். சரியா? அது தப்பு, பொய்யான சம்பவம். அது அறிவியல் பூர்வமாக தான். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடவுள் மறுப்பு இயக்க சகோதரர்களுக்கு நான் எதுவும் கோவலாம் படலை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் பதட்டப்பட்டேன், அவ்வளோதான். சகோதரர்களே, அதாவது என்னுடைய கேள்வி என்னென்னா, பெரியாரை ஒரு வகையிலே நாங்கள் இப்போ திட்டிக் கொண்டிருந்தாலும் அவர் விரும்பிய சமூக மாற்றத்தை இஸ்லாமிய மதம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். எங்களுடைய கருத்து என்னவென்றால், பெரியார் கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு செல்வதற்கே காரணம், என்னுடைய கருத்து, கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு செல்வதற்கே காரணம் இங்கே இருந்த சாதி தான். இந்த உயர் சாதி இந்துக்கள் தாழ்ந்த சாதி மக்களுக்கு செய்த கொடுமையை மறுப்பதற்கும் தடுப்பதற்கும் ஒரே வழி கடவுள் இல்லை என்றான். ஏன்னா கடவுளை அந்த அக்ரஹாரத்துக்குள்ள அந்த என்ன சொல்றது, அந்த கருவறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயில் பிரகாரத்துக்குள்ள நுழைவதற்கே ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்குத்தான் அனுமதி இருக்கு என்பதை உடைக்க வேண்டும் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் ஒரே வழி என்பதை அவர் எடுத்து அதை நடைமுறைப்படுத்தி இருப்பார். ஆகவே சாதி ஒழிப்பிற்காகத்தான் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்தார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சாதி ஒழிப்பை இங்கே உலகத்திலே இருக்கின்ற எந்த மதத்தினாலும் நடைமுறைப்படுத்த முடியாத சாதி ஒழிப்பை, கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய இறந்து போன ராஜசேகர ரெட்டி கூட சாகும் பொழுது ஒரு கிறிஸ்துவனாகத்தான் இறந்து போனார். உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இல்ல சரி, இப்படி சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தை மற்ற மதங்களை விட சிறந்த மதம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? கடவுள் இல்லை என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற முடிவோடு வந்திருக்கிறீர்கள். மற்ற மதங்களை விட சிறந்த மதம் இஸ்லாம் என்பதை ஒற்றுக்கொள்வீர்களா? என்றால் பெரியார் விரும்பிய சாதி ஒழிப்பை இது நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. ஹலோ, இதான் கடைசி, போகலாம். இது முடிச்சாங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாம் போயிடலாம். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஐயா நாத்திகரா போகிறதுக்கு சாதி குடும்பம் மட்டும் காரணம் கிடையாது. இந்த சகோதரர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்று, உங்கள் கொள்கைப்படி இருக்கிற இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாலையில் நிறைவு நிகழ்ச்சி அதுதான். கடைசியாக நாங்கள் பேசும்போது ஐயா என்ன சொன்னாருங்கிறது தான். சாதியை மட்டும் வச்சு ஐயா நாத்திகரா போகலை, ஏதாவது ஒரு கடவுள் யோகியனான காமிங்க, அந்த கடவுளை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உருவம் இல்லைன்றீங்க, அதனால் உங்களை பற்றி பேச்சுக்கு வேலை கிடையாது. அருவருப்பான ஒரு சமாச்சாரம். யாகுந்தேந்து துஷாரஹார தவளா யா சுப்ர வஸ்திரா விரதா யாபீனா வரதண்ட மண்டிதகரா யாஸ்வேத பத்மாசனா யா பிரம்மாச்சுத சங்கர பிரதுபி தேவை சதா பூஜிதா சியாமாம்பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாட்டியா பகான்னு அந்த சாமி மேலே பூ எடுத்து போடுவான், எங்காலும் கும்பிட்டுட்டு இருப்பான். இதோடைய தமிழ் அர்த்தம் கேட்டிங்கன்னா மகா அசிங்கம். அசிங்கம்னு சொன்னால் இவ்வளவு கிடையாது. எந்த மதத்தில் நீங்கள் ஒரு பைபிளில் கூட கன்னி மேரிக்கு இயேசு பிறந்தாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க, அதில் கூட கிடையாது. யாகும்னு சொன்னால் எரும மாடு, தேந்துன்னு சொன்னால் பார்க்குறான் பிரம்மா ரோட்டில் போயிட்டுருக்கான், ஒரு எரும மாடை கட்டி போட்டிருக்காங்க. துஷாரஹார தவளா, அதை துஷாகரம் பண்ணுறான். என்ன பண்ணுறான், அப்பா அம்மா விளையாடுறான் எரும மாடோட. அப்போது யா சுப்ர வஸ்திராவிரதா, சுப்ரானா வெள்ளை, இங்கே உருது தெரிஞ்சவங்க இருப்பீங்க, சுப்ரானா வெள்ளை, யா சுப்ர வஸ்திராவிரதா வெள்ளை உடையை உடித்து கொண்டு, யாவீனா வரதண்ட மண்டிதகரா வீணையை கையில் பிறக்கும் போதே தூக்கிட்டு வராலாம், யாஸ்வேத பத்மாசனா வேதங்களை பத்மாசனமாக ஆசனமாக போட்டுக்கொண்டு, யா பிரம்மாச்சுத சங்கர பிரதுபி பிரம்மன் சங்கரன் முதல் தொழுது கொண்டு, தேவை சதா பூஜிதா தேவர்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எரும மாட்டுதுலேருந்து பிறக்கும்போது. நான் கொஞ்சம் கொச்சையாக பேசிடுவேன், இது இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். இந்த மாதிரி நீங்கள் எந்த கடவுளை சொன்னாலும் எல்லாம் அருவருப்பான பிறப்பு. ஒரு இந்து கடவுள் கூட அம்மா அப்பாவுக்கு பிறந்ததா சரித்திரமே கிடையாது. கார்த்திகேயன் ஆறுமுகம் பிரம்ம சிவனோட நெத்தியிலேருந்து பிறந்தாங்கன்னா. அப்புறம் நிறைய சொல்லிட்டு போகிறேன், இப்போ இதுக்கு சொன்னேன்னா 1 மணி நேரம் ஆகும்.
இந்த சபைக்கு அது வந்து இந்து மதத்தை பற்றி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யாராவது இந்து இருந்தால் நான் சொல்கிறதுக்கு தயார். அதனால தான் ஐயா வந்து ஏதாவது ஒரு கடவுள் ஆயப்பனுக்கு பிறந்தது இருந்தால் சொல்லு, நான் வந்து இந்த இந்து மதத்தை ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறமும் நீ வந்தால் கூட என்ன சூத்ரன் சொன்னால் தேவடியா பையன்னு சொல்கிற, என்ன தேவடியா பையன்னு சொல்கிற மதத்தை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. உங்களுடைய இன்னொரு கேள்விக்கு வந்து மாலை நிறைவு விடையே அதுதான். அது நல்லா விரிவாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. எத்தனைக்கு 4:30 தானே? அடுத்து 4:30 மணிக்கு சரியாக நடைபெறும். வரக்கூடிய ஆடியன்ஸாக வரவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுங்க. விவாதம் பண்ணுறவங்களும் சரி, ஆடியன்ஸாக வரவங்களும் 4:30க்குள்ளே உள்ளே வந்துடணும். சரி, பாஸோட வந்துடணும். எங்கே அமர்ந்தீங்களோ அதே சீட்டில் அமர்ந்துருங்க. காலையில் வந்து உட்கார்ந்தவங்க.